الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. எனக்கு அதுமா சும்மாக்கிறீங்களா? குர்ஆன் படிக்கணும் என்று அரபி படித்து கடைசியில் என்ன ஆச்சு? குர்ஆனுக்கு வந்துட்டோம். மாஷா அல்லாண்டு குர்ஆனுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து மாஷா அல்லாண்டு நாங்கள் ஃபுல்லாகவே குர்ஆன் தான் படிக்க போகிறோம். முழுக்க இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் தான் படிக்க போகிறோம். இப்போ நீங்கள் அரபி படித்ததெல்லாம் வந்து தலையிலிக்கணும், அதெல்லாம் தலையிலிக்கணும். இப்போ வந்து அரபி எங்கால படிக்கிறேன்? குர்ஆனில் தான் படிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ மாஷா அல்லாண்டு இப்போ நாங்கள் ஃபுல்லாகவே குர்ஆன் ஸ்டார்ட் ஆக போகிறோம். வந்து நாங்கள் சூரா தபாரக்கல்லதியில் தான் ஸ்டார்ட் ஆக போகிறோம். சூரா ஃபாத்தியா ஆல்ரெடி முடிச்சிட்டோம். அது நான் தனியாக ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அதில் லிங்கை நான் அனுப்பி வைக்கிறேன். அதை கட்டாயம் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அதை நான் இதை வீடியோ கடையிலேயும் அதில் சூரா ஃபாத்தியா லிங்கை போட்டுவிட்றேன். அப்போ இதை வீடியோ பார்க்குறாக்களுக்கும் பார்க்கலும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது வந்து இப்போ மாஷா அல்லாஹ்னு குர்ஆனுக்கு போக போகிறோம். குர்ஆன்ன்றது லேசிப்பட்ட விஷயம் இல்லை. அதை வந்து நாங்கள் மேக்ஸிமம் எங்களுக்கு ஏழுமான அளவு மேக்ஸிமம் எஃபர்ட்டை கொடுத்து மேக்ஸிமம் அக்யூரேட்டாக எனக்கு சரியாக பண்ணணும். அப்போ ஆனால் வீடியோக்கு பண்ண சவுண்ட் வைங்க, சவுண்ட் போதாவா? ரைட், ஓகே. கேட்க போகல சவுண்ட். நான் உங்களோட ஃபோனையும் பார்க்குறேன் சவுண்ட் எப்படின்னு சொல்லி. என் ஃபோனில் பிரச்சனை தெரியும். நான் இந்த மௌலவி கேட்டுக்கேன்னா மௌலவி சொன்ன சவுண்டில் ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு நான் செக் பண்ணுறேன் அதை. ஸோ இன்ஷா அல்லாஹ் அது சுட்டி நான் குர்ஆனை ட்ரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள மிச்சம் கவனமாக இருக்கணும். அது சுட்டி வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இதை சில நேரத்துக்கு மௌலவிமார்களும் பார்ப்பாங்க, நல்ல அரபி தெரிஞ்சாக்களும் பார்ப்பாங்க. ஸோ அவங்க சாரி இதில் மிஸ்டேக்ஸ் கண்டாங்க என்று சொன்னால் இந்த இமெயிலுக்கு மிஸ்டேக்காக அனுப்பி விடுங்க. என்ன சரி இன்னொரு சரி பிள்ளை உண்டு, சின்ன சரி விஷயம் உண்டு கண்ணேன்னு சொன்னால் எங்கட இந்த இமெயிலுக்கு அஸ்ரார் குர்ஆன் 26 குர்ஆன் 26 நான் கேபிட்டல்லையும் எழுதுகிறேன். ASRAR QURAN 26 இந்த இமெயிலுக்கு @gmail.com. என்ன சரி ஒரு மேபி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், மேபி சவுண்ட் சரியில்லை நீங்கள் சொன்ன மாதிரி வேண்டிய ஒரு நீந்தன்னு சொன்னால் இதை படித்து கொடுக்க போகல, அதுக்கு அனுப்பி வைங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த என் நம்பரையும் நான் போடுறேன். 9745557153 இதுதான் நம்பர். ஸோ இதுக்கு சரி இமெயிலுக்கு சரி அனுப்பி வைங்க. என்ன சரி மேபி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கேளும், இதை இப்படி செஞ்சால் நல்ல இதை விட அப்படி இல்லாட்டி இல்லை என்ன சரி பிரச்சனை ஒண்டிக்குது, சவுண்ட் குவாலிட்டி சரியில்லை, இல்லாட்டி படித்து கொடுக்குற விஷயத்தில் என்ன சரி ஒண்டிக்குது, என்ன இருந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் சஜஷன் கொஷன்ஸ் கேள்விக்குது, இது துண்டு விலங்கல்ல வேண்டி ஒன்று இன்ஷா அல்லாஹ் இதை இமெயிலுக்கு சரி இந்த நம்பருக்கு சரி அனுப்பி வைங்க இன்ஷா அல்லாஹ். நாங்கள் அதை கிளாரிஃபை பண்ணுறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேயா? ஸோ அப்போ அதை அழிக்கிறேன், உங்களுக்கு ஆல்ரெடி எழுதி கொண்டிருப்பீங்க. ஸோ அதோட இன்ஷா அல்லாஹ் நாங்கள் குர்ஆன் ஸ்டார்ட் ஆக போகிறோம். இப்போ குர்ஆன் ஸ்டார்ட் ஆகிற முக்கியமான விஷயம் நாங்கள் படிக்க போகிறது நஹு. வீடியோ போஸ்ட் பண்ணி பார்க்கல நஹு கிராமர். இதை வீடியோ படிக்கிறதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? கிராமர் படிச்சுக்கணும். கிராமர் நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட 21 hour 25 வீடியோ பண்ணிக்கிறோம். எத்தனை வீடியோ? 25 வீடியோ பண்ணிக்கிறோம். எவ்வளோ நேரம்? கிட்டத்தட்ட 21 hour தான் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட 21 hour 20 hour வைங்களேன், கிட்டத்தட்ட 20 hour பண்ணிக்கிறோம். 20 hour படிச்சுட்டு தான் எங்கே வரணும்? இந்த வீடியோக்கு வரணும். இல்லாட்டி இதில் சொல்கிற ஒன்றுமே விளங்காது. என்ன விளங்காது? இதில் சொல்கிற ஒன்றுமே விளங்காது. 25 வீடியோ செஞ்சுக்கிறோம், கிட்டத்தட்ட 20 hour செஞ்சுக்கிறோம். இதை 20 hour படிச்சுட்டு தான் வரணும். 20 hour சொன்னால் எவ்வளோ நேரம்மா? ஒரு நாளைக்கு 2 hour ஒருத்தர் படித்தாருண்டா 10 நாளில் இது 20 hour முடிக்கணும். ஒரு நாளைக்கு 1 hour படித்தாருண்டா 20 நாளில் முடிக்கணும். நான் சும்மா சொல்கிறேன், ஒருத்தர் ஒரு நாளைக்கு 2 hour படித்தார், 10 நாளில் வீடியோலாம் முடிச்சிட்டாரு, அவருக்கு விலங்கல்ல. இன்னொரு 10 நாள் எடுத்து படித்து முடிச்சிட்டாரு, அதுவும் விலங்கல்ல. இன்னொரு 10 நாள்
3 தரக்கா 30 நாளில் இந்த வீடியோ எல்லாத்தையும் கேட்டாருண்டா அவர் வந்து நஹூல இன்ஷால்லா எக்ஸ்பர்ட் ஆகிடுவார். அதுக்கு பிறகு இந்த வீடியோ வந்து பார்த்தா நல்லாவே விளங்கி ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களோட டேலண்ட் படி மேபி ஒருத்தருக்கு ஒரு தரக்க பார்த்தோன்னே விளங்கிடும், மேபி சிலவங்களுக்கு 2 தரக்க பார்த்தா விளங்கும், சிலவங்களுக்கு 3 தரக்க பார்த்தா விளங்கும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாளும் ஒருத்தர் 3 தரக்காவும் பார்த்து விளங்க வைக்காமல் ஈக்க மாட்டான். ஏன்னா இது குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு எவ்வளோ தூரத்துக்கு உள்ளத்தில் உற்சாகம் ஈக்குதோ அதை விட ரப்பு சப்போர்ட் பண்ணுவோம். எங்களுக்கு உற்சாகம் 50%, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 100% சப்போர்ட் பண்ணுவான். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ்காரப்படி நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்கம் நடந்து போனால் ரப்பு எங்கட பக்கம் ஓடி வாரான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ்ல குதீஸ்ல வரல நாங்கள் நடந்தால் ரப்பு இல்லை, நாங்கள் நடந்தால் ரப் அது நடக்கிற ஓடுறது இல்லை சப்ஜெக்ட். நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோமோ அதை விட மல்மலுங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட க்ளோஸ் ஆகிறான். நாங்கள் கொஞ்சம் க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணால் அவன் நிறைய க்ளோஸ் ஆகிறான். அதுதான் ரப்போட லவ், ரப்போட இறக்கம். ஐசுடி மின்ஷாலா யார் சரி உண்மைக்குமே ஆசை ஆகிக்குது குர்ஆனை ஓதக்கொள்ள விளங்கணும், குர்ஆனை அர்த்தத்தை பார்க்காமலே எனக்கு விளங்கணும், அரபி படிக்கொள்ள விளங்கணும் என்றால் இந்த 25 வீடியோ பாருங்கள். ஒரு தரக்க பாருங்கள், 2 தரக்க பாருங்கள், 3 தரக்க பாருங்கள். அதுக்கு பிறகு கட்டாயம் துவா செஞ்சு கொண்டு பாருங்கள். மாஷால்லா எங்களோட உம்மாக்கே விளங்கிச்சு. சரி 64 வயசு உம்மாக்கே விளங்கிச்சு. மாஷால்லா உங்களுக்கு கட்டாயம் விளங்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு எந்த சந்தேகமும் இல்லை. அதை பார்த்துட்டு இங்கே வாங்க இன்ஷா அல்லாஹ். சரி அது முக்கியமான விஷயம் சொல்லிக்கொள்ளணும். 2வது விஷயம் 3 விதமாக உம்மா நான் படித்தர போகிறேன். 3 விதமாக. 1வது தான் நஹு, அதுதான் இந்த வீடியோ சீரீஸ். என்னது நஹு. இப்போ நாங்கள் சூரா முல்கில் தான் ஸ்டார்ட் ஆகுறோம். சூரா தபாரக்கல்லதி பியதில் முல்க், அதில் நஹு படிக்க போகிறோம் இப்போ. 2வது மீனிங். என்னது மீனிங், அர்த்தம். இதை மீனிங் சீரீஸுக்கு இதுவும் நான் இன்ஷால்லா உங்களோட தான் செய்ய நினச்சி கொண்டிருக்கிறேன். இந்த மீனிங் சீரீஸுக்கு உங்களுக்கு நஹு படிக்க தேவையில்லை. உங்களுக்கு இதில் அர்த்தத்தை மட்டும் ஒவ்வொரு ஆயத்திலையும் அர்த்தத்தை மட்டும் டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு நஹு ஒன்றும் தேவையில்லை. நஹு டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லை. இன்றைக்கு தான் நஹு. அப்போ அது வேண்டிய பொதுமக்களுக்கு அவர் அரபி படிக்காட்டியும் அவருக்கு அது விளங்கும் இன்ஷா அல்லாஹ். முதலாவது நான் வந்து நஹு சீரீஸ் முடிச்சுட்டு உங்களோட மீனிங்கை பார்ப்பேன் இன்ஷா அல்லாஹ். அது மீனிங் சீரீஸ் நான் பொதுமக்களுக்கு வச்சுக்கிறேன். வேண்டிய ஒருத்தருக்கு அதை வந்து பார்க்கணும், வேண்டிய ஒருத்தருக்கு. 3வது சுருக்கமான தஃப்சீர். ஓகே, கன்சைஸ் கமெண்ட்ரி. சரியா? ஷார்ட் அண்ட் வெகில் ஷார்ட் கமெண்ட்ரி, ஷார்ட் தஃப்சீர் உண்டு, சின்ன தஃப்சீர் உண்டு. அப்படின்னா ஆயத்தை சொல்கிறேன், ஆயத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கம் உண்டு. உதாரணத்துக்கு அர்த்தத்தை மட்டும் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு 2-3 நிமிஷம் 5 நிமிஷம் போகுமெண்டா ஆயத்தை 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆனால் நாங்கள் சுருக்கமான தஃப்சீர் பார்க்க போகல இன்னொரு 10 நிமிஷம் கூட போகும், 15 நிமிஷம் கூட போகும். அப்போ ஒரு ஆயத் மேபி 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். சுருக்கமான தஃப்சீர், ஷார்ட் தஃப்சீர் உண்டு. கொஞ்சம் அதில் இருக்கிற சில விஷயங்களை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சிலதுக்கு ஆயத்தை மட்டும் அர்த்தத்தை பார்த்தா அது சரியாக விளங்க கஷ்டம். அதை கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்டா, டீப் இல்லை கொஞ்சம் லைட்டாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணேன்டா அது எங்களுக்கு வாழ்க்கையில் எடுக்கிறது லேசாகிக்கும். அர்த்தத்தை மட்டும் பார்க்குறேன். ஏன்னா மிச்ச மக்களுக்கு அர்த்தமே தெரியா. ஒருத்தருக்கு 5 நிமிஷம் தான் ஆகிக்குது, அவர் அர்த்தத்தை பார்க்குறேன். ஒருத்தருக்கு இன்னும் கொஞ்சம் கூட டைம் ஆகிக்குதுண்டா அவர் போயிட்டு ஷார்ட் தஃப்சீரை பார்க்குறேன். டீப் தஃப்சீர் முடியாதுமா. டீப் தஃப்சீர் நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு ஆயத்துக்கு ஒரு ஹவர் கூட எடுக்கும். ஒரு ஆயத்துக்கு ஒரு ஹவர் இல்லை 2 ஹவரும் எடுக்கும் சில நேரத்துக்கு. அவ்வளோ டீப் தஃப்சீர் ரெண்டா அது ஆயத்தை எடுத்து அது ஆயத்துக்கு என்னென்ன குர்ஆன் ஆயத் மெச்சாகுதுன்னு பார்க்கணும், அப்புறம் அதுக்கு என்ன ஹதீஸ் மெச்சாகுதுன்னு பார்க்கணும், அதுக்கு என்ன சம்பவங்கள் இருக்குன்னு பார்க்கணும். அப்படியே ஒரு டீப் தஃப்சீர் பண்ணேன். அது ஒவ்வொரு வார்த்தையோட விளக்கத்தை பார்க்கணும். அப்படி பண்ண போனேன்டா நான் நினைக்கிறேன் ஒரு ஆயத்துக்கு 5 ஹவர் 6 ஹவரும் போதா. நான் இனி அஸ்தத்தோடு முடிவு பண்ணணும் அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ். ஆனால் இப்போது இது 3 நாங்கள் பண்ணுவோம். அப்போ ஒருத்தருக்கு குர்ஆனை அரபில் கேட்கொள்ளே விளங்கணுமெண்டா அவர் என்ன படிக்கணும், நஹு படிக்கணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் அர்த்தம் மட்டும் விளங்கணுமெண்டா அவருக்கு அவர் நஹு படிக்க தேவையில்லை. இது மீனிங்கும் ஷார்ட் தஃப்சீரும் வரையணும். ஆனால் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்டா இந்த நஹுவை இது 20 ஹவர் 25 வீடியோ படிச்சுட்டு இதை படிக்கிறது தான் பெஸ்ட். ஏண்டா அப்படி செஞ்சேன்னு சொன்ன என்னென்னா அரபை உங்களோட காதால் கேட்கக்கொள்ளே உங்களுக்கு என்னது இது விளங்கும். அரபால் கேட்குறதே உங்களுக்கு விளங்கும் இன்ஷா அல்லாஹ். அது இனி உங்களுக்கு தெரியுமே படித்தா தான் உங்களுக்கு அது விளங்கும். ரைட், ஓகே. அதோட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி மாஷால்லான்னு ஃபைனல் குர்ஆனுக்கு வந்துட்டோம். சூரா முல்க் தபாரக்கல்லதிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் ஆக போகிறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மா. ஓகே, ரைட், ஓகே. இது வந்து உம்மா இது வந்து லேசான மெத்தடுக்கு சொல்லி தந்தீங்க. எப்படி லேசான மெத்தடுக்கு சொல்லி தந்தீங்க. இதில் நீங்கள் கூட தலையை பொய்ச்சம் போடவே தேவையில்லை. இது வந்து தாரோ ஒரு நல்ல மனுஷன் உண்டு முழு குர்ஆனையும் அனலைஸ் பண்ணி அதில் ஃபிஹில் என்ன இசும் என்ன ஹர்ஃப் என்ன எல்லாம் காட்டி தந்திக்கிறாங்க. அப்போ நீங்கள் உங்களோட முண்டு யோசிக்க தேவையில்லை, எல்லாமே கலர் கோடாக போட்டு வச்சுக்குது. சரி, இப்போ நான் உங்களுக்கு இதை எப்படி படிக்கிறேன்னு சொல்லித்தரேன். சரியா?
முதலாவது பாருங்க, இதை தபாரகல்லதி பியதிஹில் முல்கு. இன்றைக்கு இதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது நகு, இது பின்னுக்கு நகு என்னைக்குது, இது அர்த்தத்தை நாங்கள் இனேம் பார்ப்போம், அர்த்தத்தையும் பார்ப்போம். சரியா? இது பின்னுக்கு இருக்கிற கிராமர் இலக்கினத்தையும் பார்ப்போம். சரி, ஓகே. முதலாவது பாருங்கம்மா, தபாரக் என்ற வார்த்தைக்கு அடியில் சின்னதை எழுதிக்குது. என்ன எழுதிக்குதுன்னு உங்களுக்கு விளங்குது? ஃபிஹில். இப்போ உங்களுக்கு தலையை பிச்சுக்கொண்டு யோசிக்க தேவையில்லை. தபாரக் என்ற என்ன அடியில் எழுதிக்குது? ஃபிஹில் எண்டு. ஓகே. அல்லதிக்கு அடியில் எழுதிக்குது இசும் மௌசூல் எண்டு. இசும் மௌசூல் என்றா நாங்கள் அல்லதி அல்லதானி அல்லது, இது இசும் மௌசூல். சரியா? அதுக்கு போகிறோம். இது பி கடியில் என்ன எழுதிக்குது விளங்குதா? ஹர்ஃபுடைய ஜார். உங்களுக்கு பாத்தா காஃப்லாம் வாவ் நினைவில்லாட்டியும் உங்களுக்கு எழுதிக்குது. ஒன்று யோசிக்க தேவையில்லை. மாஷால் இது எவ்வளோ லேசின்னு பாருங்க. அப்புறம் எதிக்கு அதில் என்ன எழுதிக்குது? இஸ்ம் என்று எழுதிக்குது. சரிதானே? எதா என்றா அது எதி என்றா இஸ்ம் என்று எழுதிக்குது, இஸ்ம் என்று எழுதிக்குது. இதை ஹீ கடியில் என்ன இருக்குது? தமீர். தமீர் என்று சொன்னால் ஹுவ ஹுமாஹும் ஹிய ஹுமாஹுன்ன அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னா அனநகுனும் பிரதி சொற்கள் தான் லமீர் என்று அரபில் சொல்கிறது. அது பாருங்க, இந்த ஹீ வந்து என்ன லமீர் உங்களுக்கு தெரியும். இது லமீர் என்னண்டு ஹுவ, அதை எழுதி இல்லை, அது நீங்கள் தான் யோசிக்கணும். ஆனால் லமீர் என்று எழுதிக்குது உங்களுக்கு. சரிதானேம்மா? மாஷால்லா மாஷால்லா. அப்புறம் அல் முல்கு இஸ்ம் என்று எழுதிக்குது. சரிதான். இது அல் முல்க் தான் வார்த்தை, அல்லன்றது அடிஷனலாக வார்த்தை. அதுதான் அது வேலைக்காரர்கள் இருக்குது. பாருங்கள், கலரை பார்த்தாலே உங்களுக்கு இசும் ஃபிஹில் ஹர்ஃப் எல்லாம் கண்டுபிடிக்கலும். இப்போ சொல்லுங்க பார்க்க, ஃபிஹில் என்ன கலரில் போட்டிக்கிறாங்க? ஃபிஹில் என்ன கலரில் போட்டிக்கிறாங்க? பச்சை ஐந்தா ஃபிஹில். இசும் என்ன கலரில் போட்டிக்கிறாங்க? நீல கலர் ஐந்தா இசும். ஹர்ஃப் என்ன கலரில் போட்டிக்கிறாங்க? சோப்பு கலர் ஐந்தா ஹர்ஃப். விளங்கிச்சா? அடுத்த விஷயங்கள் லமீர் அது மாதிரி விஷயங்கள் வேறு ஹேஷ் கலரில் மாதிரி போட்டிக்கிறாங்க. இது அல்லதி அல்லது இசும் மவுஸில் மஞ்சள் கலரில் போட்டிக்கிறாங்க. அது கொஞ்சம் வேறையாக்கி காட்டுறதுக்கு. சரிதானே? இது லேசா? ரைட். ஓகே. இப்போ என்ன நான் சொல்லித்தரேன்டா, இப்போ இந்த வீடியோஸ் இல்லாமலே உங்களுக்கு படிக்கலும். இது பிடிஎஃப் நான் அனுப்பி வைக்கிறேன், இதை பார்த்தே உங்களுக்கு படிக்கலும். மாஷால்லா. ரைட். ஓகே. இது மட்டும் விளங்கிட்டு தானே? அதுக்கு போகிறோம். இதை நாங்கள் படித்தோம். இதுதான் முதல்ல படித்தோம். இசும் ஃபிஹில் ஹர்ஃப், இசும் ஃபிஹில் ஹர்ஃப். இதுதான் ஒன்றாவதுல சார். ரெண்டாவது படித்தோம் ஒவ்வொரு ஃபிஹிலும் இசும் எப்படி கனெக்ட் ஆகுது, சம்பந்தமாகுது. இசுமும் எப்படி சம்பந்தம் ஆகுது, அதை படித்தோம். அதுதான் அதுக்கு அடியில் தந்திக்கிறாங்க. என்ன தந்திக்கிறாங்க பாருங்க. இதை ஹர்ஃபுடைய ஜர் தந்திக்கிறாங்க தானே, அதுக்கு அடியில் தந்திக்கிறாங்க ஜார் மஜ்ரூர். எது? இந்த இசுமும் இந்த ஹர்ஃபுடைய ஜர்ரும் எப்படி சம்பந்தமாகுது? ஜார் மஜ்ரூர். மஜ்ரூர் என்று எழுதிக்கிறாங்க. அப்படி என்றா பி என்றது ஜார், எதி என்றது மஜ்ரூர். பாருங்க, ஜர்ராவிக்குது, எதி என்று வந்திக்குது. முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் தானே, அது மாதிரி ஜதி எதுன் எதன் எதின், அதுதான் எதி என்று வந்திக்குது. சரிதானேம்மா? ரைட். ஓகே. அதுக்கு போகிறோம். இந்த எதிக்கும் இந்த இசுமுக்கும் இந்த லமீருக்கும் என்ன சம்பந்தம் என்று தந்திக்கிறாங்க. இந்த லமீருக்கும் எதிக்கும் என்ன சம்பந்தம் என்று தந்திக்கிறாங்க. உங்களுக்கு வாசிக்கலுமா? முதாஃப் இலை, முதாஃப் முதாஃப் இலை. அப்போ எதியும் ஹீக்கும் இடையில சம்பந்தம் என்ன? உடைய வரும். எதிக்கும் ஹீக்கும் இடையில சம்பந்தம் என்ன? முதாஃப் முதாஃப் இலை. அதே தந்திக்கிறாங்க. ரைட்டா? ரைட். ஐ போகிறோம். இது மட்டும் விலைத்தானுங்கம்மா. ரைட். ஓ, இது வந்து முதாஃப், இது முதாஃப், இது மூனா தாஃப் முதாஃப் இலை. அப்போ இது முதாஃப், எதி முதாஃப், இது ஹி முதாஃப் இலை. இது லமீர் தான் முதாஃப் இலை என்று தந்திக்கிறாங்க. இந்த எதி வந்து இந்த இசும் வந்து மஜ்ரூர் என்று தந்திக்கிறாங்க. ஜார் மஜ்ரூர். அப்போ ஜார் யார், மஜ்ரூர் யார்? நீங்கள் அதை நீங்கள் அரபி படிச்சிட்டீங்க. அதுதான் நான் சொன்னேன். இந்த வீடியோ ஒருத்தர் பார்க்குறாரு, அரபு படிக்காமல் அவருக்கு ஒன்றும் விளங்காது. அவர் என்னடா இவ வளர்த்துறாரு, அதுக்கு நீங்கள் 25 வீடியோ பார்த்துட்டு வரணும், 20 ஹவர் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் இது விளங்கும் உங்களுக்கு. ஜார் மஜ்ரூர். இது மட்டும் விளங்கிச்சா? சரி. அடுத்தது நீங்கள் படிச்சிங்க ஃபிஹில் ஒண்டிந்தா, அதை ஃபிஹில் ஹுவையாயிந்தா, இந்த ஃபிஹில் ஹுவையாயிந்தா பின்னுக்கு வாரவர் ரஃபாவாயிந்தா அவர் தான் செயலை செய்யக்கூடியவர். நினைவுக்குதாதும்மா? வெளியே செய்பவர் உள்ளே செய்பவர் நாங்கள் படித்தோம். இப்போ தபாரக் என்றது ஃபிஹிலா? ஃபிஹில் எழுதியிருக்கிறாங்க. இது ஃபிஹில்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது என்ன ஃபிஹில்? ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன. எப்படி இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்? தபாரக்க, ஹுவ தபாரக்க என்ன ஃபத்தால முடியுது. ஹுவ தபாரக்க, ஹுமா தபாரக்கா, ஹும் தபாரக், அப்படித்தானே வரும். அப்போ இது வந்து ஹுவ. அடுத்த இது வந்து இறந்த காலமா நிகழ்காலமா? இறந்த காலம். நிகழ்காலம் என்றா நாங்கள் நினைவச்சோம் அந்தி என்று. அன் தி நினைவுக்கு தானே? அந்தீல வந்தால் தான்
ஓ யாழை ஸ்டார்ட் ஆகும். இது அந்த யாழை ஸ்டார்ட் ஆகும் இல்லை. இல்ல தாளத்தான் இது வந்து தாள தான் ஸ்டார்ட் ஆகும். இது இல்ல இல்ல ஓகே. நசரத்தான் ஓ இது ரைட் ரைட். இது தாள ஸ்டார்ட் ஆகினதுக்கு அது தன் சுரு என் சுரு அப்படி வரும். இது தபாரக் இந்த பேட்டர்ன் இல்ல. சைதான் சொன்ன அந்திலேருந்து ஸ்டார்ட் ஆகினு எல்லாமே இப்படி ஆகுறல்ல, அந்த பேட்டர்ன்ல ஈக்கணும். எல்லாமே நிகழ்காலம் ஆகுறல்ல. இப்போ இது தாள தான் ஸ்டார்ட் ஆகும். இது நிகழ்காலம், இது வந்து இறந்த காலம். அது எப்படி வரும்? என் சுரு என்று வரும். என் சுரு இது தபாரக்க ஃபத்தால முடியும். நோமல வந்து ஃபத்தால முடிகிற என்னது இறந்த காலம். உவ நசர. அப்போ இது உவ தபாரக்க. நாங்கள் சொன்னோம் ஹுவையொண்டு வந்தா அதுக்கு பின்னுக்கு ரஃபா ஒண்டி இருந்தா அவர் செயலை செய்யக்கூடியவளா மாறேலும். அவர் தான் செயலை செய்யக்கூடியவர். இது உவ வந்திக்குது. அதுக்கப்புறம் என்ன ஈக்குது? அல்லசி ஈக்குது. அல்லசி ரஃபாவை நசுபா ஜர்றா. அல்லது வந்தது ரஃபா மார்த்தான் நசுபு மார்த்தான் ஜர்ரு மார்த்தான். அப்படி சொல்லக்கூடாது. அவர் அவர் ரஃபாவுமாவேலும் மாவேலும் நசுபுமாவேலும் ஜர்ருமாவேலும் அப்படிதான் சொல்லணும். அவர் ரஃபாவுமாவர் நசுபுமாவர் ஜர்ருமாவர் என்ன மூணு அவருக்கு மூணு மாவேலா, அவருக்கு ஒன்று தான் ஆவேலும். ஆனால் எதுன்னு எங்களுக்கு தெரியும், ஒரே மாதிரி தான் இருப்பார். அப்போ இது ரஃபாவுமாவேலும் நசுபுமாவேலும் ஜர்ருமாவேலும். இப்போ ஹுவ ஃபிகிலொண்டு ஈந்து பின்னுக்கு ரஃபாவுமாவேலும் நசுபுமாவேலும் ஜர்ருமாவேலும் ஈந்தா இதை நாங்களுக்கு ரஃபாயின் எடுக்கலும். அதை எடுத்த பொறுத்து அதை ரஃபாயின் எடுக்கலும். இவரை தான் தபாரக் என்ற செயலை செய்யவர் இவர் தான். அல்லது தான் செய்கிறாரு. சரிதானே? அல்லது தான் செய்கிறாரு. இவர் இதை விட்டு விலகிச்சு தானே உமா? அந்த கா வந்தது அது இந்த கா எக்ஸ்ட்ரா இல்லை. இல்லை அதை கா இல்லைம்மா. இது அதை கா இல்லை. இது தபாரக்க, இது ஒரு வார்த்தை. இந்த ஃபிகிலண்டா பிரிச்சு உங்களுக்கு தந்தீங்கன்னா ஒரு வார்த்தை. இது வந்து அந்த வார காய் இல்லை, அந்த வார காய் இல்லை. இது தபாரக்க வந்து அது நல்ல ஒரு கேள்வி உண்டு. அது உங்களுக்கு கொள்ளுமா இது தந்து அப்படி என்றால் அவர் அசரத் கலரை மாற்றிப்பார். இந்த கலருக்கு போட்டிப்பார். இதுதான் உங்களுக்கு அப்படி போட்டி இல்லை, அந்த கலருக்கு போட்டி இல்லை. இது வந்து இதில் ரூட் லெட்டர்ஸ் வந்து இதுலேருந்து இப்போ நான் குர்ஆனில் பார்க்குறேன்டா கலர் இல்லையே. அப்போ அது உங்களுக்கு நீங்கள் படிக்க வந்துடுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ எப்படி இதை கண்டுபிடிக்கிறேன்டா, இது உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை உண்டு. என்ன வார்த்தை தெரியுமா? இந்த வார்த்தை தபாரக் என்ற வார்த்தை உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தை. பரக்கத் உங்களுக்கு தெரியும். கா அந்த பரக்கால கா ஈக்குதா இல்லையா? தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியுது அந்த வார இல்லை, இந்த பரக்கத்தில் வாரக்கா இறங்கிச்சா அப்படி தான் பார்க்குறேன். அப்போ அவங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சால் லேசி. ஏன்னா இதை சில குர்ஆன் லீகர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன் லேசாக வச்சுக்கிறேன். நிறைய வார்த்தை லேசி. நான் நேற்று உஸ்தாத் எங்கள் அவர் சொல்லக்கொள்ள சொன்னார், முழு அரபுலே மீக்கிற 2% வார்த்தைகள் தானே அல்லாஹ் குர்ஆனில் குறைஞ்சிக்கிறேன். முழு அரபுல 2% வார்த்தை. அப்படி இல்லைன்னா அரபுல முழு அரபுலே 100 எக்ஸாம்பிள் 100 வார்த்தைக்குதுண்டா அதில் 2 வார்த்தை தானே 2% தானே குர்ஆன் சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களோட எவ்வளோ இறக்க வேண்டாம், முழு குர்ஆனே கொஞ்சம் வார்த்தைகளை கொண்டு தான் சொல்லிக்கிறேன். நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரூட் லெட்டர்ஸ் இதை மாதிரி 3 லெட்டர்ஸ் கிட்டத்தட்ட 1660 கணக்கு வந்துச்சு. 1700 1700 அதில் 500 ரூட் லெட்டர்ஸ் 500 ரூட் லெட்டர்ஸ்ன்றது 3 எழுத்துக்கள் கிட்டத்தட்ட 90 வீதம் ரிப்பீட் ஆகுது குர்ஆனில். அப்போ 500 ரூட் லெட்டர்ஸ் படித்தேன்னு சொன்னால் 90% வொக்காபுலரி முடிஞ்சு. வொக்காபுலரி என்ன இந்த வார்த்தைகளை படித்த மாதிரி. சுப்ஹானல்லாஹ். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உள்ளுக்கு ரூட் லெட்டர்ஸ் பாருங்கண்டி. பாரக்கா இதில் ரூட் லெட்டர்ஸ் பரக்கா. இது தா வந்து அட் ஆகினது, அது ஃபேமிலியால் வந்தது. அதோட ரூட் லெட்டர்ஸ் பரக்கா. அவள் பரக்கா என்றது பரக்கத்துன்னு உங்களுக்கு தெரியுமேண்டா. பரக்கா எப்படி வந்தாலும் குர்ஆன்ல பரக்கத்தின் அர்த்தம் கிட்டத்தட்ட எடுக்கலும். அப்படி தான் படிக்கிறேன் மாஷா அல்லாஹ். அதுதான் நான் சொன்ன அரபி இது கிராமர் படிக்கல. உமா அர்த்தத்தை பற்றி ஒரி பண்ணவானு அல்லாஹ் சுப்ஹானஹு அர்த்தத்தை சரியான லேசாக வச்சுக்கிறான். மிச்சமாக தடமாற இது கிராமரை படிச்சு கொள்றதுக்கு தான். கிராமரே மாஷா அல்லாஹ் நீங்கள் சரியாக படிச்சு இப்போ 20 ஹவரில் நாங்கள் கிராமரை முடிச்சிட்டோம். சரிதானேம்மா? ரைட், ஓகே. இது கொண்டு வேலையும் தானே. அப்போ அல்லது தான் இப்போ இது வந்து டிஸ்கஷனும்மா. இந்த சிலவங்களுக்கு நினைப்பாங்க ஏன் இவ்வளோ பேசுகிறேன். இல்லை இது வந்து டிஸ்கஷன். இது வந்து நாங்கள் ஒரு டிஸ்கஷன் குர்ஆன் டிஸ்கஷனை பண்ணி கொண்டு தான் நாங்கள் படிக்க போகிறோம். சரியா? இது வீடியோ சீரிஸ் இப்படி தான் போகும். டைம் இல்லை பிரச்சனை. நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் குர்ஆனை பற்றி படிக்கணும். குர்ஆனை பற்றி படிச்சுக்கொண்டே இருக்கணும். நானும் படிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி தரணும் இன்ஷா அல்லாஹ். அது முழு உம்மத்துக்கும் போகணும் இன்ஷா அல்லாஹ். எங்களோட வாழ்க்கையிலும் வரணும், முழு உம்மத்தோட வாழ்க்கையில் வரணும். அதுதான் நியத்து இன்ஷா அல்லாஹ். ஹைர் இன்ஷா அல்லாஹ். அப்போ இது வந்து இதை செயலை செய்யக்கூடியவர் யார்? அப்போ அல்லதி. அப்போ அவருக்கு சொல்கிற வார்த்தை நாங்கள் ஃபாயில் என்று சொல்கிறது செயலை செய்யக்கூடியவர். ஃபிகில் என்றா செயல், ஃபாயில் என்றா செயலை செய்யக்கூடியவர். ரைட் தானே? இப்போ இதுவும் எழுதிக்கிறாங்க. அதுக்கு பிறகு எழுதிக்கிறாங்க முத்லக் என்று ஒன்று எழுதிக்கிறாங்க. இதை நீங்கள் படிச்சு இல்லை
இசும் மௌசூல் சிலத்துல் மௌசூல் என்று எழுதிக்கிறாங்க, இது படித்து இல்லை. ஜும்லா இஸ்மியா என்று எழுதிக்கிறாங்க, இதை கொஞ்சம் படிச்சிங்க சரியா. இப்போ ஹபர் என்று எழுதிக்கிறாங்க, அதை நீங்கள் படிச்சு இல்லை. அப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் நான் படிச்சு இல்லையா, இது ஒன்றும் நீங்கள் படிக்க தேவையில்லை. இதெல்லாம் அட்வான்ஸ் கிராமரில் வரும், இந்த முத்லக்கெல்லாம் அட்வான்ஸ் கிராமரில் வரும், அதெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. உங்களுக்கு என்ன இந்த பேசிக் லெவல் விளங்கிச்சா, இந்த லெவல் விளங்கிச்சா, இதை டிரான்ஸ்லேட் பண்ணலுமா முடிஞ்சு. இதுக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. இது கொஞ்சம் டீப்பாக போகும், அதை விட டீப்பாக போகும். சரியாக படிச்சுட்டா நிறைய இஷ்யூ படிக்கிறதுக்கு. ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ தேவையில்லை. நீங்கள் முழு குருவானே விளங்கின போகிறோம் இன்ஷால்லா இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகும் இன்ஷால்லா. சரியாம்மா, ரைட், ஓகே. அப்போ பார்ப்போம் இப்போ அர்த்தத்தை. இப்போ பேசிக் நாலேஜ் வந்துட்டு தானே, இப்போ அர்த்தத்தை பார்ப்போம். சரியா, அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒசக்கரைங்களுக்கு தந்திக்கிறாங்க, எவனுடைய கையில் ஆட்சி இருக்கிறதோ அவன் பாக்கியவான். சரியா, அவன் பாக்கியவான். இது பாக்கியவான் என்றதும் எடுக்கலும், இல்லாட்டி அவன் பரக்கத்தானவன். அவன் பரக்கத்தானவன். எனக்கு வந்து இந்த பாக்கியவான், அருள் நிறைந்தவன் அப்படின்ற வார்த்தை விட பரக்கத் என்ற வார்த்தை தான் பிடிச்சிக்குது. ஏன்னா பரக்கத்துக்கு சரியான தமிழ் வார்த்தை ஒன்றும் இல்லை. நாங்கள் அதை பார்ப்போம் என்னென்று. பரக்கத்தானவன், நீங்கள் பாக்கியவனுக்கு பதிலாக பரக்கத்தானவன் நினச்சி வச்சுக்கோங்க. சரி, இப்போ உடையன்றது எங்களுக்கு இங்கே விளங்குதா? உடைய எங்கே ஈக்குது? அங்கே ஈக்குது, இங்கே ஈக்குது. ஆனால் தாங்கிக்கணும் தமிழில் உடையன்றது எங்கே சரி ஈக்குதா? எவனுடைய கையில். சரி, பியதிஹி. அப்போ எவனுடைய கையில் தான் இது, எவனுடைய கையில். அப்போ அதை இல் ஈகிறது, இல் இதுதான் பி. கை ஈக்குது, அதை கைத்தான் எதா. எதா தான் எதியாவிக்குது. சரிதானே? எவனுடைய எவன் ஈக்குது, எவன் தான் இது பி. சாரி பி, சாரி ஹி. அப்போ உடைய ஈக்குது, அது வந்து முதாவிலை சுட்டி மந்தத்தான் உடைய. விளங்கிச்சா? இப்படி நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணோமேண்டு. இப்போ இதை பியதி மட்டும் பார்ப்போம். சரியா, எதா என்றா கை, எதுன் எதன் எதின். கை என்ன? எதுன் எதன் எதின். எதாண்டா கை. சரிதானே? பி வந்து சுட்டியும் பி எதுன் என்று வருமா, பி எதன் என்று வருமா, பி எதின் என்று வருமா? அது எதின் என்று வரும், பி எதின் என்று வரும். ஏன்? ஜார் மஜ்ரூர். மாஷா அல்லாஹ். என்றா எதின் வந்து கை வந்து ஜர்ராவணும். ரைட் தானே? வந்து அடுத்த வார்த்தை ஜர்ராவணும். அதுதான் எதின் என்று வரணுமா? சரியா, என்ன வரணும்? எதின் என்று வரணும். ஆனால் ஒரு பிரச்சனை உம்மா, எதின் என்று வராமல் எதி என்று தான் வந்திக்குது. எதின் என்று வந்து இல்லை, பி எதின் என்று தானே வரணும். அது உன்னன் தான் நோமல். அப்போ ஏன் அது பாரம் இல்லாமல் ஆகிக்குது? இதை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கிராமர் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க. ஏன் எதின் என்று வராமல் எதி என்று வந்திக்குது? ஜார் மஜ்ரூர் தான் பியும் எதினும். அது சொல்லி எதின் ஆகிக்குது. ஆனால் இன்னும் குர்ஆனில் எதின் என்று இல்லை, எதி என்று தான் ஆகிக்குது. ஏன் அது? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லமிகா பாரமிகா சுபான. கண்டிங்களா? இன்றைக்கு செல்லதுக்கு நீங்கள் அரபியாக கிட்ட சம்டைம்ஸ் கொஞ்சம் நோமலாக படித்தார்கள் கிட்ட கேட்டால் இது சொல்ல மாட்டாங்க. மாஷா அல்லாஹ், கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் உங்களுக்கு தரப்பில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. இது வந்து முதாஃபா ஈக்குது. முதாஃப் என்ன ஈக்கக்கூடாது? பாரம். அல்லமி கூடாது. அல்லிக்குதா? இல்லை. பாரமா? இல்லை. அதுதான் எதி ஆகுது. அல்ல சுபான குர்ஆனில் எதி ஆகுதுன்னா ஆயிடுச்சு. கண்ணி குர்ஆன் கிராமரில் பர்ஃபெக்ட். குர்ஆனில் கிராமரில் ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் சரி இல்லை கிராமர். சுப்ஹானல்லாஹ். அவ்வளோ பெரிய குர்ஆனில் இப்போ ஒரு மனுஷன் ஒரு புத்தகம் எழுதினா எத்தனை மிஸ்டேக். இது அதுவும் கிராமர் உங்களுக்கு படிச்சிங்கன்னா எவ்வளோ காம்ப்ளிகேட்டட், எவ்வளோ விஷயம் பார்க்குது. இப்போ நாங்கள் படித்தது டீப்பாக பார்க்குது. ஆனால் முழு குர்ஆன்லேயும் ஒரு சின்ன ஒரு குஞ்சு மிஸ்டேக் சரி இல்லையா? சுப்ஹானல்லாஹ். பல்ல சுபான எப்படி குர்ஆன் எழுதிக்கிறான், எப்படி மிஸ்டேக் ஆகுமா? அவன் 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 எப்படி மிஸ்டேக் பண்ணுவான், ரொம்ப எப்படி மிஸ்டேக் பண்ணுவான். அப்புறம் வந்து சொல்கிறாங்க, அரபுல வந்து கிராமரில் ஒருத்தருக்கு ஜாக்கிர் நாய்க் கிட்ட வந்து கேட்குற ஒருத்தர் கிராமர் குர்ஆனிக் மிஸ்டேக்குன்னு சொல்லி ஒரு புஸ்தகம் ஒன்று எழுதி அதை கொண்டு காட்டுறேன். கிராமர் மிஸ்டேக்கு நான் சொல்கிறேன், ஜாக்கிர் நாய்க் சொல்கிறேன், புஸ்தர் பேருன்னு சொல்கிறேன். அரபிகள் அவங்கட கிராமர் சரியான்னு பார்க்குறதுக்கு குர்ஆன் வந்த போகிறோம், அவங்கட கிராமரை சரியான்னு பார்க்குறதுக்கு எங்கே போய் தான் செக் பண்ணுறேன்? குர்ஆனில் தானே செக் பண்ணுறேன். அவங்க எழுதுகிற கிராமர் சரியான்னு பார்க்குறது. கிராமர்ல ரூல்ஸ் கிரியேட் ஆகிக்குது குர்ஆன் வந்த போகிறோம். அவங்க குர்ஆன் கிராமரை செஞ்சுக்கிறாங்க, கிராமர் இம்ப்ரூவ் ஆகிச்சே, கிராமர் கரெக்ட் ஆகிச்சே, குர்ஆன் வந்த போகிறோம் தான். நீங்கள் குர்ஆனில் கிராமரில் மிஸ்டேக் என்ன சொல்கிறீங்க? சுப்ஹானல்லாஹ். அது எப்படின்னு சொன்னால், ஒரு சிலவங்க இப்படி இந்த யகூதிகள் எல்லாம் குர்ஆனில் கிராமர் மிஸ்டேக் உள்ள எழுதுறே தானே கண்டுபிடிச்சி கஷ்டப்படு. அது என்ன தெரியுமா? அது கிராமர் மிஸ்டேக் இல்லை, அவங்களுக்கு கிராமர் தெரியாத தரம். அவங்களுக்கு கிராமர் தெரியாத தரம். அவங்களுக்கு வந்து என்னதாக சொல்கிறேன்,
கிராமர் தெரியாதனம், அடுத்து பலா என்று செய்யுது, பலா என்ற ஒரு படிப்பின் நினைக்குது, அது தெரியாதனம். அதால தான் அப்படி அதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். எப்படி என்று சொன்னால் வெளியால் பார்த்துக்கோல இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு இன்னும் ஹர்ஃபொண்டு போட்டு இல்லை. இப்போ அதை தெரியாத ஒருத்தன் பார்த்து சொல்லுவான் இன்னும் ஹர்ஃபொண்டு வரணுமே, ஹர்ஃப் இல்லை, இது கிராமர் மிஸ்டேக் உண்டு. ஆனால் பலால போய்த்து பார்த்தா சுப்ஹானல்லாஹ் அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹர்ஃப் ஏன் போடலைன்னு பார்த்தா அப்போ தலை சுத்தும். எங்களோட உஸ்தாத் சொல்லுவார், யாரோ ஒருத்தர் வந்து குர்ஆனில் கிராமர் மிஸ்டேக் என்று சொல்லி ஒரு லிஸ்ட் வரைக்கும் புஸ்தகம் எழுதிக்கிறாரு. அதுக்கு ஒரு 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 ஸ்காலர் உண்டு, ஒரு ஆலிம் உண்டு எழுதிக்கிறார். இன்னொரு புஸ்தகம் உண்டு, அவருடைய புஸ்தகத்தை எடுத்து அவர் என்னென்ன கிராமர் மிஸ்டேக் என்று சொன்னாரோ அது கிராமரை எப்படி சரி என்று காட்டுறதுக்கு இன்னொரு புஸ்தகம் எழுதிக்கிறாரு. அதில் வந்து அவர் வந்து பெரிய கிராமர் மிஸ்டேக் என்று சொன்னார் தானே, அதை எடுத்து அவர் ஓர்டருக்கு போட்டிக்கிறாரு. அதை எடுத்து அதுதான் இவருடைய முதலாவது இது எக்ஸ்பிளனேஷன். அதில் பெரிய மிஸ்டேக் எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் சொல்கிறாரு, அவர் எது பெரிய கிராமர் மிஸ்டேக் என்று சொன்னதோ அதுதானா குர்ஆனிலே கிராமரில் உச்சகட்டம், பலாகல் உச்சகட்டம் பஸ்னான வாக்கியம். சுப்ஹானல்லாஹ். அவர் மிஸ்டேக் என்று சொல்கிறாரு, ஆனால் அதை சரியாக விளங்கினேன்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ் அது மனுஷனுக்கு அது குர்ஆன் வந்து அற்புதம் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குமோ அதை படித்தேன். நான் அவளுக்கு ஒன்று சொல்லித்தரேன் அது மாதிரி விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ். அப்போ எனக்கு சுப்ஹானல்லாஹ் யா அல்லாஹ் இது ஓண்ட வார்த்தை தான் யா அல்லாஹ். குர்ஆனை படிக்க 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 உள்ளத்துக்கு வரும் யா அல்லாஹ் இது ஓண்ட வார்த்தை மட்டும்தான் இல்லை, வேறு எவனுக்கும் இப்படி யோசிக்க தெரியல. நீங்கள் குர்ஆன் படிக்க படிக்க உள்ளத்தில் ரப்புட அது 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 மகத்துவம் தான் வரும். அதுதான் குர்ஆனை படிங்க, அரபி படித்து குர்ஆனை படிங்கன்னு சொல்கிறேன். இப்போ விளங்குதா இப்படி எதின்னு வந்து எதி ஆகுது. இதெல்லாம் சின்ன விஷயம்தான், நான் சொல்கிறேன். இது மாதிரி அட்வான்ஸ் விஷயங்கள் இருக்குது. எதி இன்னும் ஒரு வார்த்தை நாங்கள் படித்தோம் தானே, அது பாரமாக இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை ஜர்ரோண்டு பாரமாக இருந்தாலும் பரவாயில்ல. பின்னுக்கு அது என்னது முத்தாஃபில் இல்லை, வேறு என்னமாண்டு வேறு என்ன படித்தோம் நாங்கள் வரக்குள்ள பார்ப்போம் விஷயம். நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நோட் பண்ணிக்கொண்டு வந்து கொஸ்டின் கேளுங்க. இதில் வேண்டிய கொஸ்டின் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு கொஞ்சம் நினைவு வரக்குள்ள கொஸ்டின் பாரமோ பாரம் இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு டவுட் வரது நோட் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் கிளாஸில் கேள்வி கேளுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை இன்ஷா. சரியா? அப்போ விளங்கித்தானே? எதி என்றா கை, பியதி என்றா கையில், கையில் இது ல என்றது எடுக்கலுமே, இது ல என்றது எடுக்கலும். அப்போ ஈ என்றா அவன், இது ரெண்டு கேடையில் என்ன வரும்? அவனுடைய கையில், அவனுடைய கையில். சரிதானம்மா? அவன்ட கையில் என்ன இருக்குது? அல் முல்க், ஆட்சி. கண்டிங்களா? இப்போ கண்டிங்களா அவங்களுக்கு நீங்கள் யோசிக்க அரபி எப்படி இதெல்லாம் பார்த்தோன்னே இப்போ எனக்கு அல் முல்க் ஆட்சி, ஆட்சி. இப்போ ஈனா அவன் என்றதுக்கு பதிலாக இதை ஆட்சி அவனுடைய கையில்னு சொல்கிறது தான் சரி. அது அல்லது வந்த சுட்டியும் அல்லது அவன், அல்லது என்றா அவன், இது அவன். சரிதானே? அல்லது வந்த சுட்டியும் இப்போ இதுவும் அவன் இதுவும் அவனும் என்றால் மெச்சாவாது. ஐ சுட்டியும் இது அவனை நாங்கள் எவன் என்று எடுக்கிறேன். எவனுடைய, எவனுடைய கையில், எவனுடைய கையில் ஆட்சி இருக்கிறதோ, இருக்கிறதோ, இது இருக்கிறதோ எங்கால வந்துச்சு? இது நான் நினைவுதான் நாங்கள் சொன்னோம் ஜும்லா இஸ்மியால, ஜும்லா இஸ்மியா என்ற இருக்கிறேன், எல்லாம் எல்லாம் புகழும் அல்லாஹ்க்கே இருக்கிறது, உரியனது, அப்படி வரும்னு சொன்னேன். இதில் அரபு நீங்கள் இதில் அரபில் நீங்கள் உங்களுக்கு இது இருக்கிறதோ தேடையலாம். இது இஸ்ஸன் இன்விசிபிள் இஸ்ஸன்னு நாங்கள் படித்தோம் ஜும்லா இஸ்மியால. இது ஆட்டோமேட்டிக்காக வரும். சரிதானே? ஜும்லா இஸ்மியா சுட்டியும் வரும். எவனுடைய கை, எவனுடைய சாரி எவனுடைய கையில், நான் எல்லாத்தையும் அழிக்கிறேன். இப்போ பாருங்க, எவனுடைய கையில் ஆட்சி இருக்கிறதோ அவன் பரக்கத்தானவன், அவன் பரக்கத்தானவன். ஏன்? இதுதான் ஃபிகில். இந்த ஃபிகில் பரக்கத்தானவன் என்ற ஃபிகிலை யார் செய்கிறே? இவங்க தான் செய்கிறேன். இதுதான் எங்களோட ஃபாயில், செயலை செய்யக்கூடியவர். எவனுடைய கையில் ஆட்சி இருக்கிறதோ அவன் தான் பரக்கத்தான், அவன் பரக்கத்தான். தபாரகல்லதி பியதிஹில் முல்கு. விளங்கிச்சா? விளங்கிச்சா? இப்போ இதெல்லாம் தலையாடிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க வேணாம். நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் தான் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டணும், நான் ஒன்றும் சொல்லித்தர மாட்டேன். சரியா? நீங்கள் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டணும். அடுத்து இப்போ நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? இதை பாடமா உங்களுக்கு பாடம் ஆயிக்கும். பாடமா இந்த சூறா கொஞ்சம் கொஞ்சம் பாடம், 2-3 பாடம். இப்போ தொலைக்கொலை இதை ஓதி தக்பீர் கேட்டு இதை தான் ஓதணும். இதுக்கு இன்றைக்கு முழு நாளும் இதை ஓதுங்க. இதை எப்படி தெரியுமா ஓதணும்? இதை ஒரு வரி என்னத்தை படிக்கிறோமோ அதை ஓதுங்க. எப்படி ஓதணும்? விளங்கி ஓதணும். அல்லா இவனுடைய கையில் முழு ஆட்சிக்குதோ அவன் பறக்கத்தானோ. அப்படின்னா நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ பறக்கத்தானோ.
தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க். பியதில் முல்க் சரிதானேம்மா. அப்போ இன்றைக்கு தஃப்சீருக்கு போகிற நோக்கம் இல்லை. ஆனால் இதை பரக்கத் என்ற வார்த்தை நான் சொன்னேன் தமிழ் இந்த வார்த்தை இல்லைண்டு. இதை கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் உண்டு 5-10 நிமிஷம் 5 நேரம் பண்ணணும். இதுக்கு டிஸ்கஸ் பண்ணணும் இந்த சப்ஜெக்டை. தபாரக் என்றா என்ன, பரக்கத் என்றா என்ன? பரக்கத் என்றாமல் நிறைய இருக்கிறது இல்லை பரக்கத். கொஞ்சம் மீந்தாலும் அதில் நிறைய விஷயங்கள் செய்ய இயலுமெண்டா பரக்கத் விளங்கிச்சா. அப்படி என்றா இப்போ நிறைய சாப்பாடு ஈக்குது, ஆனால் கொஞ்சம் தின்ற எல்லாரும் பசியில் தின்றாங்க, சாப்பாடு முடிஞ்சு. இந்த சாப்பாடு பரக்கத்தா இல்லை. கொஞ்சம் சாப்பாடு தான் ஈக்குது, கொஞ்சம் சாப்பாடு தான், ஒரு சின்ன சாப்பாடு தான் ஈக்குது, ஆனால் நிறைய பேர் தின்றாங்க, எல்லாட்ட பவரும் நிறைஞ்சிட்டு. இது பரக்கத்து ஈக்குது. ஒருத்தர் பெரிய சம்பளம் எடுக்கிறாரு, 1 லட்சம் சம்பளம் எடுக்கிறாரு. ஆனால் அவரோட எல்லாம் செலவழிஞ்சு மாதம் கடைசியில் கடனாளி ஆகுறாரு. நோய்க்கு செலவழிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய்த்து அங்கே போய்த்து இது பரக்கத்தா இல்லை. ஒருத்தர் சின்ன சம்பளம் தான் எடுக்கிறாரு, அவருக்கு எல்லாத்தையும் செஞ்சு அவருக்கு சேவினும் ஆகுது. இது பரக்கத்தா? பரக்கத்துன்றது நிறைய இல்லை, இன்க்ரீஸ் இன் குட். அப்படின்னா நல்லதுல ஹைர் ஜாதா ஹைர், நிறைய ஹைர் கொஞ்சமாக இருந்தாலும் அதில் ஹைர். எனக்கு இதை பரக்கத்து என்னக்குள்ள எனக்கு இதை படிக்க போகல நினைவு வந்தோன்னு தான் நீங்கள் எனக்கு சின்னத்தில் சொல்லி தந்த ஒரு சம்பவம் உண்டு. நீங்கள் எனக்கு சின்னத்தில் சொல்லி தந்தீங்க. அது நினைவு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீட் ஆகுறாங்க. பெரிய சம்பவம், புகாரில் வருது இந்த ஹதீஸ். நான் நேற்று அந்த ஹதீஸை பார்த்து எனக்கு அப்படியே கவலை வந்துட்டு பால் கொண்டு நீங்கள் தான் எனக்கு சொல்லி தந்தீங்க சின்னத்தில். இந்த மாஷா அல்லாஹ் எனக்கு அது சின்னத்தில் இருந்தே அது தலையில் இந்த சம்பவம் உண்டு. அதான் நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு அது மாதிரி விஷயங்கள் இப்போ நானும் நினைச்சேன் அந்த கதையை என் இப்ராஹிம் இசாக்கும் சொல்லணுமெண்டு. அதுவும் இப்போயுமே இந்த தலையிலேக்கு நீங்கள் சின்னத்தில் சொல்லி தந்து அதை பாலை கொண்டு போய்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கொஞ்சம் வீக்குது. ஒரு பசி என்ன அப்படி சொன்னால் கல் கட்டி கொண்டு இருந்தாலும் போகிறேன், அவ்வளோ பசி போய்த்து தின்னு பாலை கொண்டு இப்போ பால் கிடைக்க போகுதுன்னு நினைச்சா. இந்த கருத்து பண்ண நான் சொல்கிறேன், இந்த எக்ஸாக்டாக நீங்கள் ஹதீஸ் புகார்லேக்கு போய்த்து பாருங்கள். சரியான சந்தோஷம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களாம், போய்து சுஃபவாசிகளை குடிக்கணும் வாங்கிட்டு. இவர் பார்த்தாரு இன்னைக்கு தான் பசே இது இவங்களுக்கு இப்போ பால் பெருசாயில் ஒரு கப்பொண்டுக்கு தான் இந்திக்குது திண்ணைவாசிகளுக்கு. அது பாலை பேத்துக்கு வாங்கிட்டு. அப்போ அபூ ஹுரைரா இல்லையான்னு பார்த்தாங்களா, நானே பசிலிக்கிறேன், இவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா எனக்கு எங்கே கிடைக்க போகுது. அது சம்பவம் சுப்ஹானல்லாஹ். நேற்று வாசிச்சேன்னா அது புகார்லிக்கிற ஹதீஸை அவங்க பேர்த்து எல்லாரும் கூட்டிக்கொண்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா இல்லைன்னு சொல்கிறாங்களாம், அதை பால் கோப்பையை கொடுத்து எல்லாருக்கும் கொடுங்க. எப்படிக்கும் ஒரு மனுஷன் பசிலிக்கிறான், அப்படி பசிலிக்கிறேன், சீவன் இல்லை கல்லை கட்டி கொண்டு அவ்வளோ பசிலிக்கிறேன், அதை மனுஷனுக்கு சொல்கிறேன் எல்லாருக்கும் பாலை பங்கிடுங்க, அவருக்கு குடிக்காம. அபூ ஹுரைரான இந்த பால் இது எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, அவர் சொல்கிறார் அது ஹதீஸில், எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல இதில் என்று சொல்லி அந்த பாலை ஒன்றாவதுக்காரு கிட்டத்தட்ட சொல்கிறாங்கம்மா 70-80 பேர் கிட்டத்தட்ட கணக்குப்படி சுஃபவாசிகள் ஈந்திக்கிறாங்க. எத்தனை நினைவு இல்லாமல் ஒரு 70-80 பேர் ஈந்திப்பாங்க. அப்போ நிறைய பேர் ஈந்திப்பாங்க. எவ்வளோ அந்த டைமில் எவ்வளோன்னு தெரியா, ஆனால் கொஞ்சம் பேர் ஈந்திப்பாங்க. ஒருத்தருக்கு கொடுக்குறேன், அவரும் நிறைய குடிக்கிறேன். அதுக்கப்புறம் அபூ ஹுரைரா கையில் கொடுக்குறேன், அவன் பார்த்தா ஐயோ பால் கொஞ்சம் முடிச்சிட்டு. அதுக்கப்புறம் அடுத்தவருக்கு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் எடுக்கிறேன், அவரும் குடிச்சிட்டு எடுக்கிறேன். அப்படி எல்லாரும் அவரும் நிறைய குடிச்சிட்டாங்களாம். அப்புறம் எல்லாரும் பெய்த்துட்டாங்க போல. அது ஹதீஸில் அப்படி தான், அது ஹதீஸில் வருது. கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ நீயும் நானும் தான் வைக்கிறோம் அப்படின்ட்டு. சரியா? அதுக்கப்புறம் சொன்னேன் அபூ ஹுரைரா எல்லாருக்கு நீங்கள் குடிக்கண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சில்ல, நீங்கள் குடிக்கண்டு. அவர் குடிக்கிறேன் குடியும் இன்னும் வர குடிக்கிறாராம், குடிக்கிறாராம் அவரே குடிச்சு இப்போ பவுரு ஃபுல். சொல்ல யார சூழல்ல அல்லா மீது சத்தியமாக சொல்கிறேன், யாரை உங்களை அனுப்பினே அந்த அல்லா மீது சத்தியமாக சொல்கிறேன், இதுக்காகிட்ட எனக்கு குடிக்கல யார சூழல்லாண்டு. அதுக்கப்புறம் தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து குடித்தாங்க. இந்த பால் கொஞ்சம் தாயிச்சு, அந்த பால் அல்லாஹ் சுப்ஹானஹு என்னத்தை போட்டிக்கிறார், பரக்கத்தை போட்டிக்கிறார். இதுதான் எங்கட ரப்பு சுப்ஹானல்லாஹ். அந்த ரப்பு தான் இது ஏன்னா இது எனக்கு தபாரக்கல்ல இதில் எங்கட டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகிறேன்டா இந்த பரக்கத்துன்ற வார்த்தை சொல்லியிருந்தான். இந்த பரக்கத்துன்ற வார்த்தை ஏன்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தாரணும், அவன் தான் எங்களுக்கு பரக்கத்தை தரணும். இன்றைக்கு நாங்கள் படிக்கிறோம், உங்களுக்கும் 60 வயசு தாண்டிட்டு, எனக்கும் இப்போ கிட்டத்தட்ட 40 போகுது. அப்போ இன்னும் கொஞ்சம் காலம் தான் வாழ போகிறோம். நாங்கள் இது குர்ஆனை படித்து கொண்டிருக்கிறோம். இந்த பரக்கத்தை ரப்பு தான் உண்டாக்கணும். ஐஸ்வர்யம் தான் இதில் ஸ்டார்ட் ஆகுது. அல்ல இந்த பரக்கத்தை இதோட பரக்கத்தை எடுத்துக்கொள்றதுக்கு தான் இந்த சூறாலாம் ஸ்டார்ட் ஆகுது. இல்லை நீ பரக்கத்தானவே நீ எங்களுக்கு பரக்கத்தை தான். எப்படி என்று சொன்னால் சில நேரத்துக்குமா நாங்கள் 1 லட்சம் பேருக்கு பேசுவோம், ஆனால் ஒத்தண்ட வாழ்க்கையில் ஒன்றும் வந்திக்காது. அதில் அந்த வார்த்தையில் பரக்கத்திக்குதா இல்லை, ஆனால் நாங்கள் ஒருத்தருக்கு தான் பேசுவோம், நாங்கள்
ஒருத்தருக்கு தான் பேசுவோம் ரப்பு அதில் பரக்கத் போட்டானேண்டா. இந்த வீடியோ ஒருத்தர் தான் பார்ப்பாங்க, ஒருத்தர் தான் படிப்பாங்க. அதில் பரக்கத்து உண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு நினச்சிட்டான் இல்லை இந்த வீடியோவில் இவ பேசுகிற வாரத்தில் பரக்கத்து உண்டாகணும். அவர்கிட்ட புள்ளைய குர்ஆனை படிக்க வைப்பார், ஆலிமாக்குவார், ஹாஃபிஸ் ஆக்குவார். அந்த புள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு படித்து கொடுக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்கு அதான் சொல்லி கூப்பிடுமா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பேய்த்து எத்தி வச்சான். எங்கே ஆழமுள்ள அருவால முழு கியாமத் நாள் மட்டும் எத்தனை பில்லியன் மக்கள் வாராங்களோ அத்தனை பில்லியனுக்கும் ரப்பு போய் தேச்சு. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்கிட்ட அதை அழைப்பில் பரக்கத் செஞ்சுட்டான். அந்த பரக்கத்தை இருக்க தான் நான் தபாரக்கல் அதுதான் இது சூறால் ஸ்டார்ட் ஆகினேன். இந்த நோக்கத்தில் இந்த நீயத்தில் தான் யாரில் எங்கிட்ட இந்த உழைப்பில் நாங்கள் இதை குர்ஆனை படிக்கிறோம், படித்து கொடுக்குறோம், ட்ரை பண்ணுறோம். எங்களுக்கு சரியாக செய்ய தெரியா ட்ரை பண்ணுறோம். வேறு இதில் நீ பரக்கத் செய் அது சொல்லி தான் நான் இது சூறால் ஸ்டார்ட் ஆகினோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ தான் பரக்கத் செய். இது எஃபர்ட்டில் கொஞ்ச கால லைஃப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ பரக்கத் சுப்ஹானல்லாஹ் 23 வருஷம் தான் பாடுபட்டாங்க. இன்றைக்கு எத்தனை பில்லியன் மக்கள் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படி பரக்கத் அவரோட வாழ்க்கையில் அவர் 23 வருஷம் தான் வாழ்ந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வாழ்க்கையில் பரக்கத் 23 வருஷம் தௌஹீத் உழைப்பு செஞ்சார். 40 வருஷத்தை நபி பட்டம் கிடச்சி. அந்த 23 வருஷம் உழைப்பில் எவ்வளோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செஞ்சுட்டான். இன்றைக்கு பில்லியன் கணக்கு இன்றைக்கு உலகத்தில் எங்கெங்கே அசான் சொல்லப்படுதோ எங்கெங்கே தொழுவுதோ எல்லா நன்மையும் அவருக்கு போகுது. இன்றைக்கு நாங்கள் குர்ஆன் படிக்கிற நன்மை அவருக்கு தான் போகுது. சுப்ஹானல்லாஹ் அதுதான் பரக்கத். அது நாங்கள் இந்த பரக்கத்தை வந்து ரப்புக்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். துன்யாட விஷயமும் தானே ஆனால் பரக்கத்தை தந்துடு நிறைய தாரது இல்லை பரக்கத்தை தந்துடு. பரக்கத் தந்தா எங்களுக்கு நோயில் அது வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ் இன்றைக்கு கோடிக்கணக்கு மக்கள் சம்பாதிக்கிறாங்க, ஒரு நோயில் எல்லாம் செலவழிக்குது, கடனாளி ஆகுறாங்க. சுப்ஹானல்லாஹ் பரக்கத்தான வாழ்வு வந்தால் அப்படிங்கிற வாழ்க்கை மாறும். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அடே பரக்கத் யார்கிட்ட கையில் இல்லை, யார்கிட்ட கையில் இருக்குது அடியானே என்ன கையில் தைக்குது பரக்கத். உனக்கு பரக்கத் வரும்னா என்னக்கிட்ட கேளு, நான் தான் பரக்கத் ஆடுவேன். சுப்ஹானல்லாஹ் அதுதான் தபாரக்கல்லதி. எப்படி இதை குர்ஆன் சுப்ஹான் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். விளங்கிச்சாம்மா இது இப்போ இதெல்லாம் தலைக்கு வருமா? இப்போ தக்பீர் கட்டி தொலை போகல இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஆயத்துக்கு போமா. தபாரக்கல்லதி பியதில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது அப்புறம் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வா என்றா அது பாருங்கள் எழுதிக்கிறாங்க. இதில் என்ன எழுதிக்கிறாங்க? ஹருஃப் ஆத்துஃப். ஹருஃப் ஆத்துஃப் என்று சொல்கிறது வாக்கு தான் ஹருஃப் ஆத்துஃப் கனெக்ட் சம்பந்தப்படுத்துகிற ஹருஃப். வா இன்னும் ரைட் தானே. ஹுவ லமீர் கலரில் வச்சே கண்டுபிடிக்கலும். அலா ஹருஃபுடைய ஜர் பாத்தா காஃப்லாம் பாவ் மீன்ஃபியான் அலா அத்தா இல்லா. நீங்கள் பார்ப்பீங்க என்னத்துக்கு தான் பாடமாகினோ தெரியாது, இதை தெளிவாக தந்திக்கிறாங்கன்ட்டு. இல்லை பாடமாகினேன் நல்ல விட குர்ஆனில் உங்களுக்கு தெரியாது. அலா இது வந்து உங்களுக்கு லேசாகிக்குது மாஷா அல்லாண்டு. இஸ்ம் குல்லி வந்து இஸ்ம். இது இஸ்ம் என்றதுக்கு உண்மை, இது குல்லி என்றது நாங்கள் எங்கே படித்தோன்னு உங்களுக்கு நினைவுக்குதா? இது வந்து ஸ்பெஷல் ஹர்ஃப். குல்லி என்றது ஸ்பெஷல் ஹர்ஃப். இதுக்கு புற வர வார்த்தை என்ன ஆகும்? ஜர்ராவ். ஸ்பெஷல் ஹர்ஃபுடே ஜர், ஸ்பெஷல் ஹர்ஃபுடே ஜர். இல்லை பகுத தகுத்தா அது கையில் வர 6 தான், குல்லி இன்ச்சு 6 இல்லை. அப்போ அதுக்கு புற வார ஜர்ராகிதான்னு பாருங்க. ஷெயின் ஜர்ராவிக்குது. எந்த ஷெயின்? என்ன கேள்வி உங்கள்கிட்ட? ஷெயின் என்ன கேள்வி? என்ன இதில் என்ன சரி பிரச்சனை இல்லை? நான் சொன்னேன் உங்களுக்கு. அடுத்து இது பாரம் தானே ஷெயின். ஓ பாரம். இப்போ நாங்கள் பியதிஹில்ல படித்த பாரம் இல்லை. ஓ அதே பியதி வந்து முதாஃப் ஆகிக்குது. இப்போ இது முதாஃபா இல்லை. இதுக்கு போகிற முதாஃபின்னு ஒன்று வந்து இல்லை. ஷெயினுக்கு போகிற கதீருன்னு என்ன ஆகிக்குது. அப்போ இது முதாஃப் இல்லை, அது சுற்றி பிரச்சனை இல்லை. அது பாரம் ஆகிக்குது. நோமலை வந்து பாரமாக தான் ஆகிக்கும். இல்லை இது குல்லி முதாஃப் தானே. இல்லை ஓ இதை குல்லி முதாஃப் தான். முதாஃப் தான் பாரம் இல்லாமல் இருக்கணும். முதாஃப் இல்லை பாரமாக வேலும். ஷெயின் முதாஃப் இல்லையம்மா. முதாஃப் இல்லை தானே. முதாஃப் இல்லை பாரமாக வேலும். முதாஃப் இல்லைக்கு அல் வரையிலும் பாரமாக வேலும். முதாஃப் தான் பாரம் இல்லை, அல் வரக்கூடாது. சரிதானே. பியதிஹி வந்ததே முதாஃப் இல்லை. பியதி பியதியும்மா. ஓகே கொஞ்சம் பாப்பமே அதை போய்த்து. இல்லை யதி தானே. இது வந்து முதாஃப். ஹீ தான் முதாஃப் இல்லை. இது அப்போ இது ஜார் மஜ்ரூர். இது ஜார் மஜ்ரூர். ஓ அதால வந்து இது தின் இல்லாமல் போகல. இப்போ நான் சும்மா சொல்கிறேன். ஜார் மஜ்ரூர் தி வருது தானே. இந்த ஜார் மஜ்ரூருக்கும் அடுத்த வார்த்தை ஜர்ராவணுமே. ஓ ஜர்ராவணும். இப்போ நான் அதுதான்மா. இப்போ இதை ஹீ இல்லைன்னு வைங்களே, பியதி என்றா பியதின்னு தான் வரும். ஏன்னா ஜார் வந்து அடுத்த வார்த்தை பாரம் இல்லாமல் ஆகுறேன் பியதின்னு தான் சொல்லணும். அந்த முதாஃப் முதாஃபிலைக்கு தான். ஓ இதை ஹூ வந்து சொல்லியிருந்தான், இது முதாஃப் ஆகின சொல்லியிருந்தா இது தி இல்லாமல் போகும். விலைக்கு தானேம்மா. ரைட் ஓகே. அப்போ ஈனா வந்து இது முதாஃப் இல்லையம்மா. இது முதாஃப் இல்லை. இது ஸ்பெஷல் முதாஃப் இல்லை. அப்போ இதுக்கு இன் வரையிலும்.
இது சும்மா சரி இதுக்கு ஒரு முதாஃபிலை ஈந்தா இவர் வந்து பாரமில்லா மாறுவார். ரைட், ஓகே. இவர் முதாஃபிலை இல்லையே. முதாஃபிலை தான் முதாஃபில் முதாஃபில் கதி குள்ளி சுற்றி முதாஃபிலை. குள்ளி சுற்றி முதாஃபில். அது அந்த அடுத்த முதாஃபில். இது வந்து குள்ளி ஸ்பெஷல் முதாஃப். அதுவும் எழுதி பாருங்க. முதலாவது நாங்கள் இதை அடியிலிக்கிறது பார்க்கணும். இதுவும் மிஸ்ஸும் கதீரும் இசும். அதில் பிரச்சனை இல்லை. அப்புறம் சம்பந்தம் எழுதிக்கிறாங்க கண்ணிங்களா. ஜார் இது மஜ்ரூர், இது ஜார், இது மஜ்ரூர், இது அர்ஃபுடே ஜார், இது மஜ்ரூர். ஐசா அதாக போல குள்ளி வந்திக்குது. சரிதானேம்மா? விளங்கித்தானே? இது ஜார், இது மஜ்ரூர். அதே மாதிரி இது ஸ்பெஷல் முதாஃப், இது முதாஃபிலே. இதான் முதாஃபிலேன்னு போட்டிக்கிறாங்க. இதில் பின்னுக்கிக்கிறதுல தான் போட்டிக்கிறாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி போட்டிக்கிறாங்கன்றா. அவங்க சொல்கிறாங்க இது அர்ஃபுடே ஜார் வந்த சுட்டியும் இந்த குள்ளி என்றது மஜ்ரூர் ஆகிக்குது. ஜார் மஜ்ரூர். சரிதானே? அதுக்கு போகிறோம் இதை குள்ளி ஸ்பெஷல் முதாஃப் வந்த சுட்டியும் இவர் முதாஃப் இலை ஆவிக்கிறாரு. அலா வந்த சுட்டியும் இவர் மஜ்ரூர். இவர் ஜார், இவர் மஜ்ரூர். இவர் ஸ்பெஷல் முதாஃப், இவர் முதாஃப் இலை. இவர் முதாஃப் இலை. அதை தான் கீழே போட்டிக்கிறாங்க முதாஃப் இலை. அதை இப்படி போட்டே காட்டிக்கிறதா. இந்த அரோ போட்டு காட்டிக்கிறாங்க. இதுக்கு முதாஃப் இலை, இதுக்கு மஜ்ரூர். அரோ போட்டியே காட்டிக்கிறாங்க. விளங்கிச்சாம்மா? ரைட், ஓகே. அதுக்கு போகிறோம். ஓகே, இதை விட்டு விளங்கித்தானே? ரைட். ஹபர் இதெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. சரிதானே? ரைட், ஓகே. இப்போ நாங்கள் பார்ப்போம். என்ன பார்ப்போம்? அர்த்தம் பார்ப்போம். ஏன்னா அர்த்தம் தமிழில் தந்திக்கிறாங்க. அவன் எல்லாம் பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன் இல்லாட்டி சக்தி உடையவன் என்று எடுக்கலும். ஹுவா அவன். மாஷா அல்லா. சின்ன பிள்ளையில நாங்கள் செய்வோம் மேட்ச் பண்ணுறது, அதை மாதிரி பண்ணுவோமா? ஹூ என்றது அவன். ரைட். வேற என்ன? எல்லாம் என்றது என்ன வார்த்தை? எல்லாம் குல்ல. மாஷா. அரபு தெரியாது, நீங்கள் சொல்கிறீங்க அரபு. மாஷா. மாஷா அல்லா. குல்லி படிச்சிங்கன்னா ஓகே. பொருட்கள் ஷெய்யின். மாஷா அல்லா. ஷெய்யின் மீது அலா. மாஷா அல்லா. பேராற்றல் உடையவன். அப்ப கதீரும் தான். சக்தி உள்ளவன், பேராற்றல் உடையவன் என்றது அர்த்தம் வந்து. இதெல்லாம் நான் படிச்சது. அல்லாஹ் படிச்சே, குல்லி படிச்சே, ஹுவ படிச்சே. கண்ணிகளா அப்படிதான் குர்ஆன் படிக்கிறேன். செல்லதுக்கு வந்து குர்ஆன் ஆயத்துல வந்து உங்களுக்கு 10 ஆயத்துல 9 ஆயத்து தெரியுமா? 9 வார்த்தை தெரியுமா ஒரு ஆயத்துல? கடைசி ஆயத்து தெரியும். அப்ப அர்த்தத்தை பார்த்தா இது அப்பதான் கதீருன் என்ற சக்தி உடையவன், வல்லமை உடையவன், பேராற்றல் உடையவன், வேணும்னு செய்யக்கூடியவன். சரிதானே? ரைட், ஓகே. இது விளங்கிச்சா அம்மா? அப்போ இது அர்த்தம் எப்படி எடுக்கிறேன்னு பார்ப்போம். நாங்கள் இப்போ எப்படி எடுக்கிறேன்? அவன் எல்லாம் வற்றும். குல்லியண்ட எல்லாம், எல்லாவற்றும், எல்லாம் பொருட்கள் மீதும் சக்தி உடையவன். அப்படிதான் எடுக்கணும். இப்போ நாங்கள் சும்மா சொல்கிறேன்னா அவன் மீது எல்லாம் வற்றும் சக்தி உடையவன் அப்படி சொல்கிறோம் இல்லை நாங்கள். அப்போ நாங்கள் இதை கொஞ்சம் எல்லாவற்றின் மீதும் சக்தி உடையவன். அவன் எல்லாவற்றின் மீதும் சக்தி உடையவன். எல்லா பொருள்களின் மீதும் எல்லாம் பொருட்கள் எல்லாவற்றும் என்ன எல்லா பொருட்கள் என்ன சொல் பிரச்சனை எல்லாம் ஒரு அர்த்தம் தான். எல்லாவற்றும் அப்படின்றா உலகத்தில் உமா என்னென்ன ஈக்குதோ எங்களுக்கு கண்ணுக்கு விளங்குறது கண்ணுக்கு விளங்காதது என்னென்ன ஈக்குதோ அத்தனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட கண்ட்ரோலுக்கு அடியில் தாய்க்குது. அவன் சக்திக்குள்ளே தாய்க்குது. சுப்ஹானல்லாஹ். இது வார்த்தை லேசியும் இல்லைம்மா. நாங்கள் இதை வார்த்தையை இது வந்து அதை பஞ்ச் டயலாக் என்று சொல்லுவாங்க. இந்த நேரம் சொல்கிற வார்த்தைண்டு அந்த பஞ்ச் டயலாக் மாதிரி இதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். இந்த சஹாபாக்களோட வாழ்க்கையில் இதாயிடுச்சு. அவங்க பஞ்ச் டயலாக் பேசுகிற மாதிரி இந்த டயலாக்கை சொல்லிக்கொண்டே இதாங்க. சும்மா பேசக்குள்ள வஹுவலா குல்லி ஷைஇன் கதீர் என்ன சரி சொன்னால் வஹுவலா குல்லி ஷைஇன் கதீர். இது நாங்கள் சும்மா பேசக்குள்ள சொல்லணும். எல்லா விட்டும் அவன்கிட்ட கையில் இருக்குது. இப்போ பாருங்க, இது என்ன வார்த்தை? இப்போ தபாரக்கல்லதி பீதில் முல்கு வஹுவலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படி தானே வருது. அது பரக்கத்தானவன்னு சொல்லிட்டு தானே வருது. அப்படி என்றா நான் சும்மா சொல்கிறேன், எல்லாவற்றுக்கும் ரப்புக்கு ஒன்றுமெண்டா பரக்கத்தை உண்டாகு. அந்த பாலில் யார் பரக்கத்தை போட்டு வஹுவலா குல்லி ஷைஇன் கதீர். அந்த பாலுட கண்ட்ரோல் தாட்ட கையில் இருக்குது, ரப்போட கையில் இருக்குது. ஒருத்தட்ட சம்பளம் வருது, அது சம்பளத்தை கண்ட்ரோல் யார்ட்ட கையில் இருக்குது, ரப்பு. அவனுக்கு ஒன்றுமெண்டா பரக்கத்தை போடுவோம். நாங்கள் சாப்பாடு ஒன்று தின்னோம், கொஞ்சம் சாப்பாடு தான் ஆனால் நிறைய பேர் இருக்கிறோம். நீங்கள் பயப்படுவாங்க, நீங்கள் சொல்லுங்கள் யாரில் நீ பரக்கத் செய் என்று சொல்லி துவா செய்து கூட தின்னுங்க, எல்லாருக்கும் போதுமா? அதில் கண்ட்ரோல் யாருக்கிட்டே இருக்குது? அப்போ வஹுவலா குல்லி ஷைஇன் அப்போ தான் மாதிரி எடுத்து வஹுவலா குல்லி ஷைஇன் கதீர். அதுதான் வந்து தார் சரி தின்ன வரப்போக்குள்ள
கை கூட கூட பறக்கத் கூடன்னு சொல்லுவாங்க சும்மா. ஏன்னா வந்து நாங்கள் வந்து இப்போ ஆக்கள் கூட எங்கிட்ட சாப்பாடு இல்லாமல் போகும். இல்லை நாங்கள் ரப்புக்கு பாரம் கொடுத்துடணும். நல்லா சுபானத்தில் தான் வயிற்று நிற்கக்கூடிய எங்கள்கிட்ட வயிற்று கண்ட்ரோல் யார்கிட்ட கையில் இருக்குது? வகுவாலா கொல்லி செய்யுது. எங்கிட்ட கண்ட்ரோல் காலில் யார்கிட்ட கையில் இருக்குது? வகுவாலா கொல்லி செய்யும். எங்கிட்ட கையில் கண்ட்ரோல் இது பேசுகிற வார்த்தை என்னுடைய ஃபுல் கண்ட்ரோலும் யார்கிட்ட கையில் இருக்குது? இன்றைக்கு கோடிக்கணக்கான மிருகங்கள் பறவைகள் எல்லாம் இது எல்லாட்ட கண்ட்ரோலும் ரப்பட கையில். எங்களோட உள்ளத்தோட கண்ட்ரோலும் ரப்பட கையில் கை முக்கல்லிவல் குழு வகுவலா குள்ளி செய்யணும். குள்ளி செய்யணுண்டா எல்லாமே வந்துட்டுமா. குள்ளி செய்யணுக்குள்ள எதுதான் இல்லை யோசிச்சு பாருங்க. குள்ளி செய்யணுக்குள்ள எதுதான் இல்லை, எல்லாமே ரப்பட கண்ட்ரோல் சுபான எல்லாமே. இது ஒரு மனுஷனுக்கு வந்துட்டுண்டா அவர் யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை. அவர்கிட்ட பொஸ்துக்கு போய் பார்த்து நடக்க தேவையில்லை. வகுவலா குள்ளி செய்யணும் பொஸ்த கண்ட்ரோல் ரப்பட கையில் செய்யுது. என்னைய டெர்மினேட் பண்ணோன்னு தெரியும் பின்னாமோ தெரியும். என்ன ரப்பட கையில் டெர்மினேட் பண்ணால் அடுத்த உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியோட கண்ட்ரோலும் ரெண்டு ரப்பட கையில் தான் இருக்குது. எல்லாம் போஸ்ட்மார்ட்ட கண்ட்ரோலும் என்ன ரப்பட கையில் தான் இருக்குது. எனக்கு ஜொப் ஒன்று தரதும் ரப்பட கையில் தான் இருக்குது. என்ன சம்பளத்தை முடிவு பண்ணுறது ரப்பு தான். மரத்துலேருந்து ஒரு இலை விழுந்தாலும் ரப்பட நாலேஜில் இல்லாமல் இல்லை, அவன் அறிவில் இல்லாமல் இல்லை. அவன் அறிவில் இருக்குது அது புழுவுறது. அது எப்படி புழுவுறது? அது காஞ்சி புலணுமா, பிறண்டு புலணுமா, இல்லை கீழே புலணுமா, அது கீழே மண்ணாக போகணுமா, இல்லாட்டி ஒரு மிருகம் வந்து தின்னணுமா, அது தண்ணியில் புழுந்து போகணுமா, அது மண்ணோட மக்கி போகணுமா, இல்லை காற்றுல பறந்து போகணுமா, இந்த இடத்துல சுபஹானல்லாஹ் சொல்லிக்கொண்டே போயிடும். அது எல்லாமே ரப்போட நாலேஜுக்குள்ள அவன் அறிவுக்குள்ளே தான் இருக்குது. அவனை அத்தனையும் அவனுக்கு கண்ட்ரோலில் தான் இருக்குது. சுபஹான் வகுவலா குள்ளி செய்கிறது. குருவானை படித்தா பைத்திய முடியுமா? குருவானை படிக்கப்பட்டு ரப்பு எவ்வளோ சக்தி உள்ளவனு விளங்கும். நான் இன்னும் 2000 தான் நிற்கிறேன். நான் சொல்கிறேன் வகுவலா குள்ளி செய்யின் கதிர் சுபஹானல்லாஹ். இதை இந்த நேரம் சொல்லி கொண்டிருக்கணும். ஜிக்ர் சொல்கிற மாதிரி குருவான ஒவ்வொரு ஆயுதம் ஜிக்ர் செய்கிற மாதிரி செய்யணுமா என்ற வாழ்க்கையில் எடுக்கணும். தபாரகல் வகுவலா குள்ளி செய்யின் கதிர். நான் உங்களுக்கு ஒரு தரக்கு ஓதுங்க, தக்பீரை வெட்டி 2 தரக்கு ஓதுங்க. அதுதான் சில பெரியார்கள் ஒரே குருவான ஆயத்தை ஓதிக்கொண்டே குள்ளு நஃப்ஸில் தாக்கியது மவுத்து. ஒரு பெரியார் விடிய ஓதிக்கொண்டே தரான். எல்லா ஆத்மாவும் மவுத்து சுவைச்சே ஆகணும். மவுத்து வந்து இது எந்த சந்தேகமும் இல்லை. யாருக்கு தான் மவுத்து வரல? எவ்வளோ பெரிய ஆட்சியாளர் இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிறாங்களா? பெரிய இல்லை. குர்ஆனில் ஒவ்வொரு ஆயத்தையும் தக்பீர் கட்டி செல்லுறதுக்கு ஒரு தரக்க சொன்னால் போதா, 2 3 4 5 தரக்க சொன்னாலும் அது இன்பம் போகாது. தொழுவை இன்பம் ஆகிடும். நீங்கள் யாரோட அதை இது சரியாக வந்துச்சேன்டா உங்களுக்கு வந்து பெரிய இன்பம் வந்து தக்பீர் கட்டி ரப்போட பேசுறதுல இருக்கும். அதுதான் நபிசாரா தான் என்னை கண் குறைச்சி தொழுவை இந்த குர்ஆனை விளங்கினா இதெல்லாம் இப்படி பேச போனால் முடியாதா சொல்லி நான் டக்குன்னு போகிறேன் இன்ஷால்லா. இதுவரை பற்றி குர்ஆன் வந்து ஒரு கடல் அதை பேசி முடிக்கலா. எங்களோட வாழ்க்கை முழுக்க பேசி முடிக்கல ஒரு ஆயத்தை. அவ்வளோ கேட்குது ஒரு கடல். சுப்ஹானல்லாஹ். அடுத்த ஆயத்துக்கு போமா. அல்லது ஹலக்கல் மவுத். நான் இந்த தஃப்சீர் இதை குறைச்சிக்கொள்கிறேன், இந்த டிஸ்கஷன் குறைச்சிக்கொள்கிறேன். இல்லை இதை முடிக்கிறேன். நான் இதை தபாரக்கல்லது இந்த முடிச்சிடுவோம். ஃபுல்லாக தான் நினைச்சேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஃபுல்லாக முடிக்கலாம். அல்லது ஹலக்கல் மவுத்த வல்லஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் மக்சுனு அமலன். சரி, இன்னைக்கு இதை இப்போ பார்ப்போமா? இதை ரைட், ஓகே. இதை யோசிக்க வேணாம். இந்த பதில் எல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் நான் படித்தரல, அதை யோசிக்க வேணாம். இஸ்ம் மௌசூல் ஓகே தானே? ஹலக்க என்றது என்னன்னு போட்டிக்கலாம். என்னது? ஃபிஹில். ஓகே. அப்புறம் வந்து அல் மவுத் என்னது? இஸ்ம். சரிதானே? ஓகே. இது ஒன்றா பார்ப்போம். ஏன்னா எல்லாத்தையும் பார்க்க போனால் கஷ்டமாகும். இதை மட்டும் பார்ப்போம். அல்லது ஹலக்கல் மவுத்தை. சரிதானே? அல்லது ஹலக்கல் மவுத்தை படிதான். இப்போ இதுக்கு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பெருசாக அரபு தேவையில்லை. இப்போ இதை அல்லது என்றது அவன் என்று நாங்கள் படிச்சிருந்தானே. அவன் ஹலக்க என்றா என்னை படைத்தான். அல்ல ஹலக் என்றா படைத்தான். இது வாசிக்க தேவையில்லை. ஹுவ ஹலக்க தான் அவன் படைத்தான். இது அல்லது வந்த சுட்டியும் அது ஹுவ தேவையில்லை. ஏன்னா உள்ளது வந்திக்குது ஆல்ரெடி. அவன் படைத்தான் இல்லாட்டி ஹுவ அவன் படைத்தான். இதில் அல்லதிக்கிற சுட்டியும் அவன் படைத்தான். என்னத்தை அவன் படைத்தான்? அல் மவுத்த. என்னத்தை படைச்சான்? அல் மவுத் அவன் தான் படைச்சான். சுப்ஹானல்லாஹ். அப்படி என்ன மவுத்தோட கண்ட்ரோலும் யார்ட கையில் இருக்குது? எங்களோட மவுத் ஆகிற டைம் யார்ட கையில்? கார்ட கண்ட்ரோல் இருக்குது. என்ற ரப்போட கண்ட்ரோல் தான் இருக்குது. மவுத்தை பாருங்க என்ன எப்படி வந்திக்கு? ரஃபாவா நசுபா ஜர்ரா? இது நசுபா வந்திக்குது. ஏன் நசுபா வந்திக்கு தெரியுமா அம்மா? செயல்ட பற்றி ஒரு விபரம் வந்து எப்படியா வரும்? நசுபா தான் வரும். இப்போ ஹலக்கன்றது செயல் ஃபிஹில். அது செஞ்சது யாரு? ஹுவ அவன் படைத்தான். என்னத்தை படைத்தான்? செயலை பற்றி ஒரு விவரம் மவுத்தா படைத்தான். அதுதான் நசுபா வந்து. இப்போ விளங்குதா நசுபா ஏன் வருதுன்னு?
அதுதான் இது நசுப வந்து இதுதான் கிராமர் சைட் ஆஃப் இட். சரிதானே? அவன் படைத்தான் மௌத்த. வா என்ற என்னை இன்னும் இன்னும் என்னதை படைச்சான்? ஹயாத். அல் ஹயாத். ஹயாத் என்றா வாழ்க்கை. அவன் 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 தான் படைத்தான் மௌத்தையும் ஹயாத்தையும். மௌத்தையும் படைச்சது அவன் தான், ஹயாத்தையும் படைச்சது. ரெண்டுமே எங்களுக்கு சொந்தம் இல்லை. எங்கட ஹயாத்தும் ஹயாத்தும் ரெண்டும் மிஸ்ஸும். ரெண்டுமே இஸ்ஸும். மௌத்தும் ஹயாத்தும் ரெண்டுமே படைத்தான் தான் ஃபிகில். அவன் என்னத்தை படைத்தான்? அதுவும் பாருங்க நசுபத் ஆகிக்குது. ஹயாத்தை வந்து நசுபத் ஆகிக்குது. அவன் தான் படைத்தான் மௌத்தையும் ஹயாத்தையும். சரிதானே? அதுக்கு போகிறோம். இது வந்து மௌசூ சிஃபா இல்லையா? எதுவும் மௌசூ சிஃபா? அல் மௌத்த அல் ஹயாத் இல்லை. மௌசூ சிஃபாக்கு இடையில வா உண்டு வராது. நார்மலா இந்த வா வராது. வா வந்து கிறிஸ்டியா மௌசூ சிஃபா இல்லை. வா வராட்டி மௌசூ சிஃபாவா? வா வராட்டி அல் மௌத்த அல் ஹயாத்த ஒன்று மாதிரி ஐக்குது. ஆனால் ஹயாத்தை வந்து கொஞ்சம் பெண் வாக்கில் ஈக்குதுண்ணா. இது வந்து ஆண் வாக்கில் தான் நீ இதைத்தான் இல்லை ஈக்குது. எப்படி வா அவ்வளோ தூரத்துக்கு யோசிக்க தேவையில்லை. ஏண்டா வந்து மௌசூ சிஃபாயின் எடுக்கல, ஏண்டா வா வந்த சுட்டியும் எடுக்கல. அது உண்டு. இல்லை கேள்வி கேட்கறதுல பிரச்சனை இல்லை. ரெண்டாவதுமா நீங்கள் மௌசூ சிஃபாண்டா ஒரு மௌசூஃப்ன்றதுல ஒரு விவரம் தான் சிஃபா. சிலதுக்கு நீங்கள் காமன் சென்ஸ் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் உதாரணம் படித்தோம், சிகப்பு வண்டி. வண்டியை பற்றி ஒரு விவரம் தான் சிகப்பு. அப்போ மௌத்தை பற்றி ஒரு விவரமாக ஹயாத்துன்றது இல்லை. அப்போ அது மௌத்தும் ஹயாத்தும் வித்தியாசம். மௌத்தும் ஹயாத்தும் வித்தியாசம். மௌத்துன்றது ஆயத்தில் ஆப்போசிட். அப்போ வந்து அது இதில் தஃப்சீரை பார்த்தாமா எனக்கு 2 வருஷம் தேவை தஃப்சீரை பார்க்குறது. ஆக்சுவலி தஃப்சீர் ஒன்றும் பார்க்கல. சரியா? தஃப்சீரை நாங்கள் சுருக்கமான தஃப்சீரில் மட்டும் புறைக்கு பண்ணுவோம். ஆனால் அது டைம் போதா. சரிதானே? ஆக்சுவலி அது பார்க்கல. அப்போ இதில் நீங்கள் அர்த்தத்தை மட்டும் பாருங்கள். கிராமரோட அவன் தான் படைத்தான் மௌத்தையும் ஹயாத்தையும். அது விளங்கிட்டு தானேம்மா. அல்லதி ஹலக்கல் மௌத்த வல்ல ஹயாத்தை. இப்போ இதெல்லாம் வருமா தொலை போகலை பாருங்க. இன்றைக்கு வருதாண்டி இன்ஷா அல்லாஹ். சரியா? லியபுலுவக்கும். அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் ஏன் படைத்தான். இது லீ என்றது ஓகே. இது லீ எங்கே படித்தோம்? இது லீ பா தா காஃப் லாம் வாவ் வாவ் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா அலா அலா ஹத்தா இலா பா தா காஃப் லாம். இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் இது ஜர்ருடேலாம். ஓகே. அர்த்தம் இல்லை நான் கேட்டேன். ஜர்ருடேலாம். ஜர்ருடேலாமுக்கு போகிறோம். இசும் ஒன்று வருமா ஃபிகில் ஒன்று வருமா? ஜர்ருடே அடுத்த ஜர்ருடே ஜார் மஜ்ரூரில் ஜர்ருடே ஹர்ஃப் ஒன்று எப்பயுமே அடுத்த ஜர்ராக்கும். அது இசுமையா ஜர்ராக்கும் ஃபீலையா ஜர்ராக்கும்? ஃபீல ஜர்ராக்கே இல்லை. இசுமை தான் ஜர்ராக்கும். இது என்ன கலர் லீக்குது? லீக்கு போகிறோம் என்ன கலர் லீக்குது? பச்சை. என்ன அடியில் எழுதிக்கிறாங்க? ஃபீல். அப்போ இது இசில்ம ஃபீல். அப்போ இது லீ வந்து ஜர்ருடைய லீ இல்லை. அப்போ வேற என்னமோ லீ ஒன்று. வேற என்ன லீ வேற என்ன ஹருஃப்? நாங்கள் வந்து ஃபிகிலுக்கு ஹருஃப் படித்தோமா? ஃபிகிலுக்கு ஹருஃப் வருமென்னு படித்தோமா? எத்தனை ஜாய் ஹருஃப் படித்தோம்? படித்தோம். 2 படித்தோம். கனமில்லாத ஹருஃப், மிகவும் கனமில்லாத. கனமில்லாத ஹருஃப் என்ன படித்தோம்? அன்லன் லிக்கை இதன் இதன் ஹத்தா. சரிதானே? மிகவும் கனமில்லாது இன் லம் லம்மா வல் ஃபல்லி. சரி. இப்போ நீங்கள் இதை ஃபிகில கொஞ்சம் பாருங்க. எபுலுவ எபுலுவ மிகவும் கனமில்லாததா இல்லை கதம் இல்லாததா? எபுலுவ இது கனமில்லாதது. கனமில்லாதது. அப்போ கனமானது சுக்குன் தானே? சுக்குன் தானே. அப்போ இது அன்லன் லிக்கை இதன் ஹத்தாவா இன் லம் லம்மா வல் ஃபல்லியா? லம்மா. இது அன்லன் லிக்கை இதன் ஹத்தா. அன்லன் லிக்கை. லிக்கையை நாங்க சொன்னோம் லீ என்னும் வரும், லிக்கை என்னும் வரும், கை என்னும் வரும். அப்ப இது லிக்கையில வர லீ. அந்த லீ தான் இது. அதில் தான் லியபு லுவ என்ற ஆவிக்குது. சரிதானேம்மா? இது கனம் இல்லாதது. கனம் இல்லாதது லியபு லுவ. சரிதானேம்மா? லியபு லுவ லாமுல் தகுலீல். லாமுல் தகுலீல் என்று வந்தீங்க. அதுதான் அது மிகவும் கனமில்லாத, மிகவும் இல்லை கனமில்லாத அது லா என்று சொல்லிக்கலாம். லாமுல் தகுலீல் என்று எழுதிக்கிறாங்க. ஓகே, விளைத்தாரம்மா. ரைட், ஓகே. லியபுலுவ எபுலுவ. எபுலுவ என்ற ஃபிகலை பார்ப்போம்.
எபுலு என்ற ஃபிகல்ட அர்த்தம் வந்து ஓகே முதல்ல ஓகே எபுலு என்றது ஃபிகல் நிகழ்கால ஃபிகல். இது வந்து அர்த்தம் வந்து சோதிக்கிறது, டெஸ்ட் பண்ணுறது. பாருங்க தமிழ் லீகிதாண்டு உங்களை சோதிப்பதற்காக, அதுதான் அர்த்தம். சோதிக்கிறது, டெஸ்ட் பண்ணுறது. எபுலு என்ற என்ன அர்த்தம்? இதர் ரூட்ரசன் வந்து நினைக்கிறேன் வந்து பாவும் லாவும் வான்னு நினைக்கிறேன். இதை செக் பண்ணணும். பாலா வான் இப்போ என்ன வச்சுக்கோங்க எபுலுவ சரிதானே. எபுலு என்ற அர்த்தம் என்னை சோதிப்பது. சோதிப்பது யா வந்து அவன் என்ற சுட்டி வருது, ஹுவ சுட்டி. அப்போ வந்து உம்மா இது லீக்கு இக்காக சோதிப்பதற்காக சோதிப்பதற்காக என்றதான் இது லீ. யாரை சோதிக்கிறதுக்கு? கும் உங்கள் எல்லாம் சோதிப்பதற்காக. உங்கள் எல்லாம் என்றது கும், சோதிக்கிறன்றது எபுலுவ, இக்காக என்றது லீ. விளங்கிச்சாம்மா? உங்கள் எல்லாத்தையும் சோதிப்பதற்காக. அதுதான் தமிழ்ல இங்கே எழுதிக்கிறாங்க. என்ன எழுதிக்கிறாங்க? உங்களை சோதிப்பதற்காக. அதுதான் இந்த லியபுலுவ சரிதானேம்மா? லியபுவ உங்களை சோதிப்பதற்காக லியபுலுவ. ஓ அதில் ஓ இது விளங்கித்தானே, உங்களை சோதிப்பதற்காக. ஐயுக்கும் ஐயுக்கும் தான் உங்களில் யார், அதை எடுக்கலும். ஐயு என்ற சும்மா கேள்வி ஒன்றுமா ஐயு என்று எடுக்கலும். உங்களில் யார், ஐயுக்கும் உங்களில் யார், அக்சனு அமலா. அக்சன் என்றா என்ன தெரியுமா? அழகு, அழகான. அமல் என்றா அமல் என்ற அமல் என்ற செயல், அழகான செயல், அழகான செயல். ஓ அமல் என்றா தொழுற அமல், அதுவும் அமல் தானே, எல்லாமே செயல் தானேம்மா. நீங்கள் என்ன தெரிந்தாலும் செயல் தான். அதுதான் இது வந்து அமல் என்ன நினைக்கிறேன் வந்து திக்ரு வைக்கிறே தொழுவுரே அதுதான் அமல் என்று இல்லை. உம்மாவோட பேசுகிறதும் அமல் தான், நீங்கள் தின்றதும் அமல் தான், நீங்கள் தண்ணி குடிக்கிறதும் அமல் தான், எல்லாம் செய்யலும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நான் உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் படைச்சிக்கிறது என்னத்துக்கு தெரியுமா? உங்களில் யார் அழகான அமல் செய்கிறதுன்றதுக்கு, உங்களை சோதிக்கிறதுக்காக வேண்டி. சுப்ஹானல்லாஹ். எங்களோட ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலும் ஒரு எக்ஸாம். எபுலு என்ற டெஸ்ட், எக்ஸாம் டெஸ்ட் உண்டு. எல்லாமே டெஸ்ட் தான், எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு டெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு உம்மாவோட எப்படி நடந்து கொள்கிறாரு, ஒய்ஃபோடு எப்படி நடந்து கொள்கிறாரு, புள்ளையோடு எப்படி நடந்து கொள்கிறாரு, வாகனத்தை எப்படி ஓட்டுறாரு, எப்படி தின்றாரு, என்னை நன்றி செலுத்து கொண்டு பிஸ்மில்லான்னு தின்றாரா, இல்லை நன்றி கெட்டவமாய் தின்றானா, ஒவ்வொரு விஷயத்துலேயும் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறோமா, அவன் காட்டி தந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணுறோமா, அடுத்தவங்களோட மனசை நோவடிக்கிறோமா. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். எங்களோட வாழ்க்கையில் எப்படி படுக்கிறோம், எப்படி எலும்புறோம். சுப்ஹானல்லாஹ். நான் என்ன சொல்கிறேன்டா, எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை செயலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல லியபுலுவக்கும், உங்களை நாங்கள் சோதிக்கிறோம். அப்படி என்ன எங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சோதிக்கிறான்னு தெரியுமா? நீங்கள் அதை அழகாக செய்கிறீங்களா, பசங்க செய்கிறீங்களா. இதை சார் நான் தஃப்சீர் போட முடியாது, நான் சும்மா சொல்கிறேன். குவான்டிட்டி எவ்வளோ செய்கிறான்னு ரப்பு கேட்குறான். இல்லை எவ்வளோ செஞ்சா, இல்லை எவ்வளோ பசங்க செஞ்சாய். தொழுந்து எவ்வளோ தொடக்கா தொழுந்தீங்க, இல்லை எவ்வளோ தொழுந்ததை எப்படி தொழுந்தீங்க, எவ்வளோ சுபான்ல சிக்கர் செஞ்சீங்க, சுபான்ல சுப கடப்பத்துக்கு செஞ்சது இல்லை, எவ்வளோ பசந்தாத சுபான்லா சொன்னீங்க. ரொம்ப விளங்கி அல்லாட தூய்மை விளங்கி அர்த்தத்தை விளங்கி குர்ஆனை நிறைய ஒதுக்கிது அல்ல, ஆனால் ஒன்றும் தெரியாவா? இல்லை பசந்தா விளங்கி குர்ஆனை கொஞ்சம் தான் ஓதினீங்க, பசந்தா ஓதினீங்களா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இனத்தில் ஆளுங்கள் சொல்கிறாங்க, குவாலிட்டியை பார்க்குறாங்க. ஒவ்வொரு அமல்டையும் குவாலிட்டியை செக் பண்ணுறாங்க. குவான்டிட்டியே இல்லை, குவாலிட்டியாக செய்கிறாமல குவாலிட்டியாக செய்யணும். கொஞ்சம் செஞ்சாலும் பசந்த செய்ய விளங்கி செய்கிறீங்க. அடுத்து எங்களோட வாழ்க்கையில் எல்லாமே அமல் தான், அமல் இல்லாத ஒன்றுமே இல்லை, எல்லாமே அமல் தான். நாங்கள் ஆஃபீஸ் போகிறது, படிக்கிறதும் ஒரு அமல். நாங்கள் என்ன நியத்தில் படிக்கிறோம்? ஒருத்தர் நினைக்கிறார் நான் ஆடம்பரான வாழ்க்கை வாழணும், பெரிய உடு கட்டணும், பெரிய வாகனம் வாங்கணும், பெரிய அடுத்தவங்களுக்கு நான் பெரிய ஆளுன்னு காட்டணும். இந்த நியத்தில் ஒரு மாணவர் படிக்கிறேன்டா, இவர் படிக்கிற ஒவ்வொரு செகண்டும் பாவம் தான் எழுதிப்பாடும். ஒருத்தர் நினைக்கிறாரு நான் இதை நல்லா படிக்கணும், உம்மா பார்க்கணும், தீனுக்கு பாடுபடணும், தீனுக்கு உதவி செய்யணும், இஸ்லாத்தை வழக்கு உதவி செய்யணும், குர்ஆனை படிக்கணும், படித்து கொடுக்கணும், என் குடும்பத்தில் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த நியத்தில் ஒருத்தர் படிக்கிறாரு, இவர் படிக்கிற ஒவ்வொரு செகண்டும் நன்மை. அவர் துனியாட விஷயம் படித்தாலும் நன்மை தான் எழுதிப்படும். அவர் மெத்ஸாக படிக்கிறாரு,
ஆனால் அவர் அழகான நீயத்தோடு படிக்கிறாரு, அவருக்கு நன்மை தான் எழுதிப்பட்டார். அதுதான் அக்ஷனும் ரொம்ப அவரை பார்த்து சந்தோஷப்படுறான். விளங்குதா? அதை பேசி முடிக்கலாமா? அடுத்த ஆயத்துக்கு போமா? இல்லைன்னு சார் டவுட்டிக்குதா? இப்போ நான் வரேன் ஒருத்தரக்கா. அவன்தான் படைத்தான் மௌத்தையும் அயாத்தையும், உங்களில் யார் அழகான செயல் செய்ரென்று உங்களை சோதிப்பதற்காக. அப்படி என்றா எப்படி எடுக்கிறேன்? உங்களில் யார் செயலால் மிக அழகானவர், இப்படி எடுக்கிறேன். ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாரு. உங்களில் யார் செயலால் மிக அழகானவர் என்றதை சோதிப்பதற்காக. உங்களில் யார் செயலில் மிக அழகானவர் என்பதை சொல்கிறார். ஐயோ என்றால் மறை சொல்கிறேன். அவன் படைத்தான் மௌத்தையும் ஹயாத்தையும். அதில் பிரச்சனை இல்லை, இனதான் கொஞ்சம் பார்க்கணும். படைத்தான் ஹயாத்திலையும். உங்களில் யார், இதுதான் உங்களில் யார். ஐயுக்கும் உங்களில் யார், நீங்கள் உங்கள் ஐயுக்கும். ஐயு என்றால் யார் என்று எடுக்கணும். இப்போ உங்களில் யார், உங்கள் எல்லாத்துல யார் செயலால் அழகானவர், அமலன் அக்சன். ஓகே, செயலால் அழகானவர் என்றதை உங்களை சோதிப்பதற்காக. சரிதானே? விளங்கிச்சாம்மா? எபுலு என்றை சோதிப்பது என்றது ஃபிகில். யார் இதை எபுலு சொல்லி? ரப்பு தான் சோதிக்கிறாங்களே, டெஸ்ட் பண்ணுற. அவன் தான் எக்ஸாம் ரிசல்ட்டை போட்டு. இது எக்ஸாம் ரிசல்ட் எங்கே பார்க்கலும்? துணியால் பார்க்கலுமா? கியாமத் நாள். அதுதான் ரிசல்ட் தர நாள். அதுதான் கிராஜுவேஷன் டேன்னு சொல்லுவாங்க. ஸ்கூலில் படித்தா கிராஜுவேஷன் டேன்னு சொல்லி அதுதான் கியாமத் நாள். அன்றைக்கு தான் ரப்பு தான் வந்து பாப்பா கேள்வி கேட்பாட போகிறா. இதுதான் இந்த எக்ஸாம், இதெல்லாம் பாஸ், இதெல்லாம் ஃபெயில். ரப்பு இறக்கமுள்ளவன், சுபஹானல்லாஹ் இறக்கமுள்ளவன். இப்போ உங்களுக்கு விளங்குதா? யாரெல்லாம் நான் ஒன்றுமே சரியாக செய்கிறேன்னு இல்லையா? இல்லை என்னை நீ பிடிச்சிக்கொள்ளவே தெரியாது இல்லை கியாமத் நாளில். எனக்கு பயம் வருதா இல்லையா? அடுத்த குர்ஆன் ஆயத்து பாருங்க. வஹுவல் அசீதுல் கஃபூர். வஹுவல் அசீதுல் கஃபூர். அசீஸ் என்றா என்ன தெரியுமா? அசீஸ் என்றா யாவையும் மிகத்தவன், கஃபூர் என்றா மிக மன்னிக்கக்கூடியவன். சுபால் எப்படி குர்ஆன் உனக்கு பயமறியா அடியானு? இப்போ நீ என்னென்னா செஞ்சிப்பா, எவ்வளோ செயல், எத்தனை கதை கதைச்சிப்பா. இப்போ எல்லாம் இதெல்லாம் வச்சு நீ பிடிச்சிக்கொள்ளவே தெரியா? பயப்படாதடா, நான் கஃபூர், நான் மிக மன்னிக்கக்கூடியவன். ஓகே, அதுக்கு நாங்கள் பார்ப்போம், அதுக்கு நாங்கள் வருவோம். சரியா? முதல்ல இதை பார்ப்போமே. அசீஸ் என்றா ஆனால் அல்லா மிகத்தவன், அவனுக்கு தண்டிக்க எல்லா உரிமையும் மீக்குது. ரப்பு கோணுமெண்டா நாங்கள் யா அல்லா நான் உனக்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், நீ மன்னிப்பு தந்தே ஆகணுமென்னு எங்களுக்கு ரப்புக்கு சொல்லலாம். அல்லா சுபான செல்லும் கியாமத்னால உன்னோட ஒரு பாதை நான் மன்னிக்கிறப்போ ரெண்டு சார் நடக்குது போண்டாலும் எங்களுக்கு வாயை திறந்து ஒன்று சொல்லலாம். இந்த ரப்பு வந்து அசீஸ், அவன் தான் கடைசி முடிவு எடுக்கிறவன், அவன் தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி. அவன் அத்தாரிட்டிக்கு யாருக்கும் கேள்வி கேட்கலாம். அதுதான் அந்த குர்ஆனில் ஒரு ஆயத்தை நீக்குது. அந்த ஆயத்துக்கும் பார்ப்போம். குர்ஆனையும் பார்க்குற இந்த கருத்துப்பட எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு வேண்டிய ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்கலாமா? ஆனால் ரப்புக்கிட்ட யாருக்கும் திருப்பி கேள்வி கேட்கலாமா? ஏன் இப்படி செய்தாட்டு ரப்புக்கிட்ட யாரும் கேட்கலாம்? நாங்கள் எல்லாம் அடிமை, அவன் எஜமான். இதுக்கு தஃப்சீர் ஆலிங்கள் எழுதுறாங்க, கியாமத் நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களையும் எழுதுறாங்க, அவன் எவ்வளோ பவர்ண்டா, எல்லா நபிமார்களையும் நரகத்தில் போட்டு ஷைத்தானில் கொண்டு போய் சொர்க்கத்தை போட்டாலும் அப்படி செய்ய மாட்டான். நான் சொல்கிறேன், அப்படி போட்டாலும் ரப்புக்கிட்ட போய்த்து எங்களுக்கு கேள்வி கேட்கலாம். ஏன் நீ செஞ்சுட்டு இந்த ரப்புக்கிட்ட யாருக்கிட்ட கேள்வி கேட்கலாம். அவ்வளோ சக்தி, அவன் அசீஸ், அவன் நினைச்சதான் செய்வான். ஃபகாலுல் லிமா யுரீத், அவன் நாடினதை நடத்தாட்டியே தீருவான், யாரும் கையடிக்கலாம். சுப்ஹானல்லாஹ், அவன் மாற சுப்ஹானல்லாஹ், என்ன ரப்பிக்கு சுப்ஹானல்லாஹ். ஆனால் அவன் கஃபூர், சரியான இறக்கம். நாங்கள் எங்களைப்பா ஒத்தரை பார்த்திவோம் பாவம் செய்ய நடந்து போயின்னு செய்யதா ரப்பே சொல்கிறேன், நான் கஃபூர், நான் மன்னிக்கக்கூடிய. நீ யாருடா சொல்கிறதுக்கு? எங்களுக்கு சொல்லலாம். ரப்பு தான் கஃபூர் என்று மன்னிக்க உப்புரிமை மன்னிக்கக்கூடிய மேக்சிமம் அப்படி இறக்கம். எல்லாம் சுப்ஹானஹு சந்தோஷப்படுறதுல மிச்சமே சந்தோஷப்படுறது தான் ஒரு மனுஷன் தௌபா செய்ய போகும். அப்படி சந்தோஷமா ரப்பு இந்த அடியானே தௌபா செய்யக்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ கஃபூர். இப்போ அந்த தபாரக்கல்லது எவ்வளோ பசங்க, சுப்ஹானல்லாஹ், முழு குர்ஆன் எவ்வளோ பசங்க. அசீஸ், ஓகே ரைட் ஆம்மா, ரைட், ஓகே. அப்போ இதில் நீங்கள் கேட்டீங்க, இந்த மௌசூப் சிஃபான்னு கேள்வி ஒன்று கேட்டீங்க.
நல்லா நினச்சிக்கோங்க, ரப்புட பேர் மௌசு சிஃபா மாதிரி தான் இருக்கும், 4 தன்மையை மெச் ஆகும். ஆனால் வந்து ரப்புட 2 பேர் கிட்ட வந்தால் மௌசு சிஃபாவும் ஆகாது. ஏன்னா அர்த்தம் டிஃப்ரெண்ட். மௌசு சிஃபா நான் சொன்ன காமன் சென்ஸ் ஈக்கணும், சிவப்பு வண்டி, அப்போ அது மௌசு சிஃபா. ஆனால் அல்லாண்டு வந்தால் மௌசு சிஃபாவும் ஆகும். அல்லாண்டு வந்தால் மௌசா சிஃபா ஆகும். ஓ, ஆனால் இவங்க சிஃபா என்று போட்டிக்கிறாங்க. இது சிஃபா என்று போட்டிக்கிறாங்க. அது சிஃபா, இது அசீஸும் கஃபூரும் சிஃபா இல்லை. ஆனால் இது ஹுவே தான் இது ரெண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஏன்னா அல்லாண்டு வந்தால் இது ரெண்டும் சிஃபா. உதாரணத்துக்கு பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம், பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம், ரஹ்மானும் ரஹீமும் மௌசு சிஃபா இல்லை. அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு இது, அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு ரஹ்மான் சிஃபா. அல்லாவுடைய ஒரு சிஃபத்தான் ரஹ்மான், அல்லாவுடைய சிஃபத்தான் ரஹீம். அப்போ அது மௌசு சிஃபா. அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு 2 சிஃபா, ரஹ்மான் ஒரு சிஃபா, ரஹீம் ஒரு சிஃபா. இது ரெண்டும் அல்லாவுடைய சிஃபா, அல்லாவுடைய சிஃபா சரிதானேம்மா? இது ரெண்டுமே இந்த ரப்புடைய சிஃபா. அல்லாஹ் என்ற வார்த்தை சிஃபா, அல்லாவுடைய சிஃபா. அல்லாஹ் அசீஸ், அல்லாஹ் கஃபூர். இது எப்படி எடுக்கிறே? இது ஹபரண்டு தான் வந்திக்குது. இது மௌசு இப்போ வந்து இது மௌசு சிஃபா இல்லைன்றது நினைவு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் மௌசு சிஃபா இல்லை. ஓ வந்த சுட்டியும் இல்லை, இது ரெண்டும் வித்தியாசம் சுட்டியுமா. அல்ல அசீஸும் கஃபூரும் வித்தியாசம். கஃபூர் என்றது மன்னிக்கக்கூடியவன், அசீஸ் என்றது மிகைத்தவர். அப்போ அது எப்படி மௌசு சிஃபா ஆகும்? ஏன்னா அசீஸை வந்து விவரிக்கிறது, ஏன்னா மௌசூஃபை விவரிக்கிறது தான் சிஃபா. மௌசூஃபை பற்றி ஒரு விவரம் தான் சிஃபா. சிவப்பு வண்டி, வண்டியை பற்றி விவரம் தான் சிஃபா சிவப்பு. அசீஸை பற்றி விவரம் இல்லையே கஃபூர், அப்போ அது மௌசூ சிஃபா ஆகாது. சில நேரத்தில் எங்களோட காமன் சென்ஸ் யூஸ் பண்ணால் இதில் 4 தன்மை மெச் ஆகுது, 4 தன்மை மெச் ஆகுது. ஆனால் அசத்கிட்ட கேட்டு பார்க்கணும், இது ஹுவேக்கு இது 2 சிஃபா வேண்டு, அது எனக்கு தெரியும், அது செக் பண்ணி பார்க்கணும். ரெண்டுமே இசும்மா, அது நாத்தண்டு போட்டிக்கிறாங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸ் கிராமரில் வரும். இதை பற்றி இதில் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் அப்படி போட்டிக்கிறாங்க, அதை பற்றி யோசிக்க தெரியும். இது ரெண்டுமே இசும் தானுமா. இசுமுக்கு மட்டும்தான் அல் வரும், இசுமு மட்டும்தான் அல் வரும். ஃபிகிலுக்கு ஒரு நாளும் அல் வராது. அல்ல வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலும் இசுமா ஃபிகிலாண்டு. விளங்கிச்சா? அப்போ இது எப்படி? மேலும் மேலும் என்றது எது? வா, அவன், மிகைத்தவன், அசீஸ், மகா மன்னிப்பாளர். சும்மா மன்னிப்பில்ல, மகா மன்னிப்பாளர், மிகவும் மன்னிக்கக்கூடியவன். கஃபூர் என்றா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முபாலகா நினைக்கிறேன். மன்னிப்பு அவனை போல சுப்ஹானல்லாஹ் அப்படி மன்னிக்கக்கூடியவன், அப்படி இறக்கமுள்ள ரப்பு எங்கிட்ட ரப்பு. சரிதானே? மகான்றது இது பேட்டர்னில் எடுத்துக்கிறாங்க கஃபூர். அந்த கஃபூர் என்ற பேட்டர்னில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முகாலக பேட்டர்ன் என்று சொல்லுவாங்க. அப்படின்ட்டா இந்த மன்னிப்பு கூடிய உச்சக்கட்டம். சரியாகுமா? அது கொஞ்சம் செக் பண்ணணும். ஏன்டா அது எனக்கு நினைவிக்கிற, இப்போ நான் இது தஃப்சீர் படித்து எனக்கு நினைவிக்கிற மாதிரி தான் சொல்கிறேன். ஆனால் இது மன்னிப்புன்ற சும்மா கஃபூர் என்று சும்மா மன்னிக்கிறது இல்லை, மன்னிப்பில் உச்சக்கட்டம் ரப்பு அப்படி மன்னிக்கக்கூடியவன். எங்களுக்கு தெரியுமே 99 ஒரு சம்பவம், 99 கொலை பண்ணவனுமா அவனை கூட ரப்பு மன்னிக்க ரெடி ஆகிக்கிறான், 100 ஆக்கிட்டான். அப்போ அவ்வளோ பெரிய பாவியை ரப்பு மன்னிக்கிறேன்டா. ஒரு நாளும் நினைக்கக்கூடாது, யாரில்லா நீ என் பாவத்தை மன்னிப்பியோ தெரியாண்டு நினைக்கக்கூடாதான் என்ற ரப்பு இறக்க முடியல. ஒரே ஒரு கண்டிஷன், நாங்கள் வந்து பாவம் செஞ்சு மன்னிப்பு ஒரே பாவத்தை செஞ்சு மன்னிப்பு கேட்கல, பாவத்தை மன்னிப்பு கேட்கல நீ தேக்கணும், யாரெல்லாம் இந்த பாவத்தை நான் திருப்பி செய்யவே மாட்டேன். அது பாவம் திரும்ப நடக்கலும், ஆனால் மன்னிப்பு கேட்கக்குள்ள எங்கள்ட நீயத் வந்து ரப்புக்கு தெரியுமா எங்கள்ட உள்ள அதை பாவம் செய்ய மாட்டேன்னு நீயத் தீக்கணும். ரப்பு இறக்க முடியல. கடல் நிறைய அளவு பாவம் இருந்தாலும் மன்னிப்பான் நம்ம ரப்பு, அவ்வளோ இறக்க முடியல. ஆனால் ஷிர்க்க தவிரன்னு சொல்லுவாங்க, ஷிர்க்குக்கு மன்னிப்பு இல்லை. இந்த ரப்புக்கு இணை வைக்கிறது பெருமைக்கு மன்னிப்பு, பெருமை தெரியா. ஆனால் ஷிர்க்க ஹதீஸ்ல இந்த குர்ஆன்ல வருது, ஷிர்க்க தவிர அடுத்து எல்லாம் பார்த்து பெருமை அடிக்கிறவனுமே நல்லா கட்டேன். பெருமானுவல இருந்தாலும் சொர்க்கம் இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ பெருமை வரவே கூடாது, எல்லாம் பாதுகாக்கணும். எங்களே ரப்பு தான் ரப்பு தான் இறக்க முடியலன்னு எங்களை பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் பாவத்தில் இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் பாதுகாப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும். சரி, அடுத்த ஆயத்துக்கு போவோமாம்மா? ரைட், ஓகே 3வது ஆயத்து வந்துடுமா? ஓகே, 3வது ஆயத்து. இப்போ இதை தான் ஓதணும் இன்றைக்கு தொழுவேல இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உண்மைக்குமே ஏண்ட வாழ்க்கையில் வரும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு வாழ்க்கையில் வருமோ தெரியாது, அல்லாட கையில் இருக்குது, அல்ல ஏண்ட வாழ்க்கையிலும் தரணும். கேட்குறவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இதை கேட்குறவனும் கொஞ்சம் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இதை வாழ்க்கையில் எடுக்கணும், அதே போல் முழு உம்மத்துக்கு எத்தி வைக்கணும். அடுத்து எனக்கு இதை சரியாக நான் சரியாக சொல்லிக் கொடுக்குறேன்னு தெரியாது. உண்மையை சொல்ல போனால் எனக்கு பயமாகிக்குது. இந்த குர்ஆனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஹக்கிக்குதும்மா, நாங்கள் சரியாக சொல்லிக் கொடுக்கணும்.
ஏன்னா குர்ஆன்ன்றது லேசிப்பட்ட விஷயம் இல்லை. அதை நான் சரியாக சொல்லிக் கொடுக்குறோன்னதில்லை. நீங்களும் கொஞ்சம் துவா செய்யுங்க. சரியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஏன்னா கிராமரை படித்து கொடுக்குற பெரிய வேலை இல்லை. மாஷா அல்லாஹ் கொண்டு படித்து கொடுத்து அது கிராமர் முடிஞ்சிட்டு. இப்போ நாங்கள் கிராமரில் இல்லைக்கிறோம். இப்போ ரப்போட வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறோம். ரப்போட வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் சரியாக செய்யணும். இதை துவா செய்யுங்க இன்ஷால்லா. சரியாக செய்ய இது சிலவங்க ஷைத்தான் கொண்டு வந்து போடுவானா, இதெல்லாம் நீ ஏன் செய்கிறாய், உனக்கு தேவையில்லாத வேலை, நீ மௌலவியும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ ஏன் செய்கிறான்ட்டு ஷைத்தான் கொண்டு வந்து போடுவான். ஏன்னா ஷைத்தான் பார்க்குற தௌவத், இது எல்லாமே தௌவத் தாங்க. அல்லாஹ் பற்றி பேசுகிறோம், ரப்பை பற்றி பேசுகிறோம். இதை ஷைத்தான் பார்க்குற எப்படி சார் இல்லாமாக்க என்ன சரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து ஷைத்தான் அது இல்லாமாக்க போவான். நாங்கள் வந்து யாரெல்லாம் நான் உனக்காண்டி செய்கிறேன், நீ எனக்கு உதவி செய். சிலவங்க வந்து குர்ஆன் அர்த்தத்தை பார்க்குறதே இல்லை. ஏன் பயம், அர்த்தத்தை பார்த்தா நான் வழிகேட்டில் பேத்துட்டு தெரியாது. என்ன வழிக்கு நீங்கள் வந்து ரப்புக்கிட்ட துவா கேட்டுக்கொண்டு கேளு. யாரெல்லாம் குர்ஆன் அனுப்பினதே ரப்பு நேர் வழி காட்டுறதுக்கு. இன்றைக்கி மக்கள் குர்ஆனை பார்க்குறாங்க இல்லை, அவங்க வழிகேட்டில் போகிறேன். என்ன பேச்சுமா இது? நான் சொல்கிறேன், ரப்பு சொல்கிறான் குர்ஆனில் நேர் வலிக்குதுண்டு. குர்ஆனை திறந்து அர்த்தம் பார்க்குறாங்க இல்லை, நான் வழிகேட்டுன்னு தெரியும். அப்போ என்ன ரப்பு சொல்கிறேன் நேர் வலிக்குது, நீ சொல்கிறேன் வழிகேட்டுக்கு போகிறேன். குர்ஆனை வழிகேட்டுக்கு அனுப்பிக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளோ ஒரு மடத்தன்மை. குர்ஆன் நிற்குது நேர் வழி எடுக்கிறதுக்கு. நாங்கள் பார்க்கணும், நாங்கள் விளக்கம் சொல்ல போகக்கூடாது. இப்போ நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்டா, இதில் எத்தனையோ தஃப்சீர் நான் வந்து படிச்சுட்டு தான் நான் சொல்கிறேன். படிச்சுட்டா நான் அதை தஃப்சீரை எத்தனையோ தரக்கா கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த எங்கள் மௌலவியோட இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் மௌலவி வந்து அதை வீடியோவை எடிட் பண்ணிடுவார், அதை வைக்க மாட்டார். நான் சொன்னேன், இன்னொரு மிஸ்டேக் நீங்கள் கண்டாலும் அதை டிலீட் பண்ணிவிடுங்க. அதே போல் வீடியோ பார்க்குறவா கழிக்கிறாங்க, அவங்களுக்கும் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுவாங்க. அப்போ இது அப்படி தான், அதுக்காக வேண்டி படிக்காமலே இருக்கிறல்ல. அப்போ குர்ஆன் என்ன தீக்குது? குர்ஆன் யாருக்கு அனுப்பினேன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌலவிமாருக்கு மட்டுமா? மனுஷரை பார்க்கவே கூடாதா? இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்துக்கு இது குர்ஆன். முஸ்லீம் இல்லாதவங்களுக்கும் சேர்த்தா இது குர்ஆன். எங்கட முஸ்லீமாக்களே பார்க்குறாங்க இல்லை. சுப்ஹானல்லாஹ். இதான் நான் இந்த மௌலவியோட பேசிக்கொடுங்க. இன்றைக்கி எங்கட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இது குர்ஆன் முழு மனித சமுதாயத்துக்கும் கைடன்ஸ், அது வழிகாட்டியாக வந்திக்குது. எங்கட முஸ்லீமாக்களே பார்க்குறாங்க இல்லை. அப்போ யார் பார்க்குற இது? யாருக்கு இதை குர்ஆன்? சுப்ஹானல்லாஹ். சரியான கவலையான விஷயம். ஹைர் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பாக்கியத்தை தந்திக்கிறான். அதுக்கு நாங்கள் ஷுக்ர் செய்யணும். ஓகே, ஹைர். அல்லதி ஹலக்க சபுவ சமாவாத்தின் திபாக்கன். சுப்ஹானல்லாஹ். ஓகே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ சொல்கிற பாருங்கள், இஸ்ம் மௌசூல் ஃபிஹில் லமீர், இது வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுறதெல்லாம் பார்க்க தேவையில்லை. இஸ்ம் நாத் தண்டிக்குது. இந்த நாத் ஓகே, பிரச்சனை இல்லை. இது வந்து அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விவரம் தான் நான் பார்ப்போம். முதல்ல பார்ப்போம். இதில் உங்களுக்கு விளங்குறது அல்லது என்றது பிரச்சனை இல்லை. அவன் ஹலக் என்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அவன் படைத்தான். அவன் என்னத்தை படைத்தான், அதை பற்றி ஒரு விவரம். அப்போ எனக்கு சொல்லுங்கள், விவரம் எப்பயுமே எப்படி வரும்? நசுபா தான் வரும். அப்போ இது மூணுமே நசுபா தான் வந்திக்குது. மூதும் நசுபா தான் வந்திக்குது. அப்போ சபுக நசுபா, திபாகன் நசுபா, சமாவாத்தின் நசுபா ஜர்ரு தானே. அப்போ நான் சொல்கிறேன் நசுபா வரும் என்று, நீங்கள் சொல்லுங்கள் ஜர்ரு என்று. அப்போ பிள்ளையா? சமாவாத்தின் ஜர்ரா தின் சுட்டின் தானே சொல்லுங்க ஜர்ரு என்று. முஸ்லீம் ஆண் சாட் மாய்க்குதா பெண் சாட் மாய்க்குதா? சமாவாத்தி பெண் சாட் சொல்லுங்க பார்க்க. முஸ்லிமத்துன் முடிய சாட்ட முடிய. முஸ்லிமத்தைனி மறந்துட்டா இப்போ சாட். முஸ்லிமத்தைனி இல்லை, முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமாத்தின் முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின் ரஃபாவா நஸ்பா ஜர்ரா? நஸ்பில்லாட்டி ஜர்ரு. இது முஸ்லிமாத்தின் மாயாயிக்குது. சமாவாத்தின் இப்போ விலகிச்சா. இதை நீங்கள் வந்து தின்ன பாட்டு மட்டும் அதில் சொல்லிட்டீங்க. நீங்கள் என்ன செய்யணும்? இது அசல் இல்லாட்டி துணைன்னு படித்த மாதிரி சுட்டிருந்தான். விளங்கிச்சா? அசல் இல்லாட்டி துணைன்னு படித்தவன். இது வந்து அசலா துணையா? இது வந்து துணை ஆத்தின் என்று பார்க்கணும். நீங்கள் தின்ன மட்டும் எடுத்தா ஜர்மாய் தான் ஈக்கும். இல்லை தின்ன மட்டும் எடுக்கக்கூடாது, ஆத்தின் எடுக்கும். முஸ்லிமாத்தின். அப்போ இது நசிப் இல்லாட்டி ஜர்ரு. ஆனால் ஈன என்னது? செயலை பற்றி விவரம் நசுப். சரிதானே? ரைட், ஓகே. விளங்கித்தானுமா? இப்போ விளங்கித்தான். ஏன் இதெல்லாம் சாட்டெல்லாம் படித்தோம் என்று விளங்கித்தானே. அவன் தான் படைத்தான். சபு என்று சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? 7. சபு என்றா 7, சபா என்றா 7. இப்போ சபு என்றா 7. என்ன 7 என்ன படைத்தான்? சமாவாத்தின் என்றா வானங்கள்.
பன்ம முஸ்லிமாத்தின் சமாவாத்தின் வானங்கள் 7 என்ற சபைன்ற 7 தானே பன்ம தானே 7 வானங்களையும் எப்படி படைச்சான் திபாக்கன். இது நாத்த சபை நினைக்கிறேன். இதை நீங்கள் இன்னும் படிச்சில்லை, அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. சரிதானே? இது நேற்று என்னது யோசிக்கிறது, இது வந்து இசுமின் நினைவு வச்சுக்கொண்டா சரி. திபாக்கன் எப்படி படைச்சான்? தட்டு தட்டாக படித்தான். திபாக்கன் என்றா அடுக்கடுக்காக. நீங்கள் பீஸா செய்வீங்க அடுக்கடுக்காக, அடுக்கு பீஸா என்ன செய்வீங்க? படைத்தான் ஹலக்க. அவனே தான் அல்லது. சரிதானே? அவனே தான். 7 பூமி இல்லம்மா, இல்லாதது சொல்லிடுவான. அவன் தான் படைத்தான் 7 வானங்களையும் அடுக்கடுக்காக தட்டு தட்டாக ஒன்றுக்கு மேல திபாக தட்டு தட்டா திபாக தட்டு தட்டா படைச்சான். சரிதானேம்மா? விளங்கிச்சா? ரைட். இதில் என்ன சரி டவுட் இருக்குதா? இதில் உங்களுக்கு இதில் ஒன்று எழுதிக்கிறாங்க சப சமாவாத்தின். இது வந்து முதாஃபிலேண்டு தட்டு 7 வானங்களையும் தட்டு. இது சிம்பிளாக எடுக்கலும். இது வந்து உம்மா இது முதாஃபிலேண்டு போட்டிக்கிறது வந்து. அப்போ உம்மா இந்த என்ன சொல்ல வந்தேன்? ஓகே, சப சமாவாத்தி இது முதாஃபிலேண்டு போட்டிக்குது. இது 7 வானம். இது நம்பர் கிராமர் நஹூல வந்து நம்பர் எப்படி எழுதுறேன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது 1லேருந்து 3 ஒரு மெத்தடில் எழுதுவாங்க, 4லேருந்து இல்லை 1 2 1 ஒரு மெத்தடில் எழுதுவாங்க, 2 ஒரு வானம் என்று சொல்கிறது ஒரு மெத்தட், 2 வானம் என்று சொல்கிறது ஒரு மெத்தட், 3லேருந்து 10 என்று சொல்கிறது ஒரு மெத்தட், 11லேருந்து 99 மெத்தட் உண்டு, அப்புறம் 11 13 உண்டு. சுப்ஹானல்லாஹ், நம்பர்ட நஹூ படிக்க போனால் தலை குழம்பும். எனக்கு வந்து நான் படித்ததில் மிச்சம் கஷ்டமான நஹூ வந்து நம்பர் எப்படி சொல்கிறேன்ற நஹூ. ஏன்னா அந்த நஹூ இந்த 1லேருந்து 1000 மட்டும் ஒவ்வொரு ரூல் செய்யும், ஒவ்வொரு மாய்க்கும். ஆக்சுவலி இது வந்து முதாஃபிலா வருது 7 சுட்டி. அது பெருசாக யோசிக்க தேவையில்லை. இன்னும் உடேண்டு வராது, அந்த அர்த்தம் வராது. இது உங்களுக்கு வானங்களையும் அது 7 வானங்களையும் தட்டு தட்டாக அவன் படைத்தான். அவ்வளோதான், சிம்பிள். பெருசாக யோசிக்க தேவையில்லை. சரியான லேசி இந்த கிராமர். சரிதானம்மா? இதில் உள்ளுக்கிற இந்த நம்பர்ட கிராமர் எல்லாம் யோசிக்கிச்சுன்னா தலைக்குழம்பு. நாங்கள் வந்து லேசாக முடிச்சுடுவோம் விஷால. சரிதானே? அடுக்கடுக்காக படித்தான். இதில் என்ன சரி டவுட் இருக்குதா உங்களுக்கும்மா? அப்போ உங்களுக்கு இதை பார்த்தோன்னே இப்போ எங்கிட்ட நோக்கம் என்னென்றா குர்ஆனை வந்து தமிழ் இல்லாமல் விளங்கணும். தமிழை நான் பூட்டிட்டேன்னுண்டா, இதை பூட்டிட்டேன்னுண்டா நீங்கள் சொல்லணும். பாருங்க, உங்களுக்கு சொல்லணும். நான் சும்மா கேட்குறேன். அல்லதி அவன் ஹலக அவன் படைத்தான் சப 7 சமாவாத்தின் 7 வானங்களையும் எப்படி படைத்தான்? அடுக்கடுக்கா தட்டு தட்டாக படைத்தான். அவ்வளோதான். இப்போ கிராமர் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. முதாவில் ஒன்று உங்களுக்கு அர்த்தம் விளங்கிட்டு அது அர்த்தத்தை எடுக்க தான் அது கிராமர் எல்லாம் படித்தேன். இப்போ தக்வீரை கேட்டுட்டு இப்போ முதாவில் நான் யோசிக்க தேவையில்லை. அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்தில் யபுலோக்கும் ஐயுக்கும் மக்சனு அமல ஒவ்வொல் அசீசுல் கஃபூர் அல்லதி ஹலக்க சப சமாவாத்தின். அவன் தான் 7 வானை தட்டு தட்டா படித்தான். விளங்கிட்டா? ரைட், முடிச்சு. சரிதானேம்மா? அடுத்தது அவன் தான் இப்போ சுபான 7 வானம். அதில் அந்த தஃப்சீர் போடணும்மா 12 சொன்னால் முடிக்கலாம். அடுத்ததாக இதுக்கு போ. சரி, ஓகே. மா தராஃபி ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத். மாண்டா இல்லை. ஹர்ஃபு நஃபி என்றா இல்லைன்ற அர்த்தம். இல்லைன்ற அர்த்தம். மாண்டா இல்லை. தரா என்ன போட்டிக்கிறாங்க? தரா வந்து ஃபிஹில். சரிதானே? தரா என்ற ஃபிஹில்ல இது தரா என்ற ஃபிஹில்ல நீங்கள் சேலை செய்பவர் யார்? ஹுவையா, ஹுமாவா, ஹும்மா. முதல்ல கண்டுபிடிக்கிறது பாஸ்ட் டென்ஸ், நிகழ்காலமா இல்லை இறந்த காலமா என்று. இது வந்து இறந்த காலம். இது கஷ்டம் சொல்கிறதுக்கு. இப்போ நானே உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நிகழ்காலம். இது வந்து நிகழ்காலம். எப்படி நிகழ்காலம் என்று கண்டுபிடிக்கிறேன்டா, இந்த தாவை வச்சு நான் சொன்ன தாளை தான் ஸ்டார்ட் ஆகும். 4 விஷயம். அந்தி என்னது ஏன்னா நல்லா நினைவச்சுக்கோங்க. முதல்ல பார்க்கணும் இதை 4 எழுத்து ஈக்குதான். முதல் எழுத்து இதை 4 எழுத்து ஈக்கான்னு பார்க்கணும். அந்த 4 எழுத்து இருந்தால் முதலாவது கெஸ்ஸிங் உங்கள்கிட்ட இது வந்து நிகழ்காலமாக ஈக்க சான்ஸ் ஈக்குது. சரிதானே? அப்போ இது வந்து நிகழ்காலம்.
இப்போ நான் சொல்கிறேன் நிகழ்காலம். இது தாளை தானே ஸ்டார்ட் ஆகுது. தாளை ஸ்டார்ட் ஆகினா அதை சேலை செய்கிறவர் யார்? அந்த அந்த மீக்கலும் ஹியவாவும் மீக்கலும். ஆனால் இங்கே உங்களுக்கு லேசிக்கு என்ன சொல்லிக்கிறாங்க? அந்த போட்டே இருக்கிறாங்க. ஒரு டவுட் வரக்கூடாது. அந்த தரா இது பாருங்கள் எவ்வளோ லேசாகி அசை தந்திக்கிறார் அவங்களுக்கு. அந்த தரா ரா என்று சொல்கிறது வந்து ராயா என்று சொல்கிறது இது ரா என்ற அர்த்தம் வந்து பார்க்குறேன்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? பார்க்குறேன்ற அர்த்தம். அப்போ மா என்றா இல்லைன்ற அர்த்தம். பார்க்க மாட்டீங்க. பார்க்க மாட்டீங்க. மா தரா கேள்வி இல்லை, இது பார்க்க மாட்டீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யார் பார்க்க மாட்டீங்க? நீங்கள் பார்க்க மாட்டீங்க. மா தராண்டா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் காண மாட்டீங்க. என்ன காண மாட்டீங்க? ஃபி உல் எதில்? ஃபி ஹல்கி. ஏன் இந்த ஹல்கி ஜர்ராவிக்குதும்மா? இது ஃபீ வந்த சுட்டி. ஓ இப்போ நான் அடியிலிக்கிறதுன்னு சொல்லித்தரல, என்ன உங்களுக்கு தெரியும் தானே? ஃபி ஹல்கி இதெல்லாம் நான் சொல்லித்தர தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். ஃபி ஹல்கி ஹல்கி என்ற என்னை படைப்பில் படைப்பிக்குள் இல்லாட்டி படைப்பில் அல்லாட படைப்பில். சரிதானே? நீங்கள் தராண்டா பார்க்குறீ, மா என்றா மாட்டீங்க. நீ அந்த தரா நீங்கள் பார்க்க மாட்டீங்க படைப்பில். யாரோட படைப்பில்? அர் ரஹ்மானிக்கும் ஹல்கிக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க பார்க்க. மாஷா அல்லா. எப்படி இதை பார்த்து சொன்னீங்களா? விலகுது. ஹல்கி அல்ல பாரம் இல்லை, இது ஜர்ராவிக்குது. ரஹ்மான் உடைய படைப்பு. அல்லா என்று சொல்கிறானும் இல்லை. அல்லா நான் நேற்று உஸ்தாத் தஃப்சீர் பார்க்குறேன்னு இந்த உஸ்தாத் சொன்ன விஷயந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் சொன்னது சரியா நான் செக் பண்ணல. அல்லாஹ்க்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிக்கிற ஒரே வார்த்தை குர்ஆனில் ரஹ்மான் மட்டும்தான் தனியாக வருது. அடுத்து எல்லாம் அது அசீஸ் அஹீம் 2-3 அப்படி வருது. அல்லாஹ் என்ற வார்த்தையை பாவிக்காமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிக்கிற ஒரே வார்த்தை ரஹ்மான் மட்டும்தான். அர் ரஹ்மான். இப்போ அல்லாஹ் என்ற வார்த்தை பாவிக்க இல்லையா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? அது சரியாக தெரியும், நான் செக் பண்ணணும். அவர் நேற்று அவருடைய தஃப்சீரில் சொன்னது ரஹ்மானுடைய படைப்பு. அல்லாஹ்வுடைய படைப்புன்னு சொல்லவே இல்லை. ரஹ்மானுடைய படைப்பில், இரக்கமுடையவனுடைய படைப்பில். சுப்ஹானல்லாஹ். ரஹ்மானுடைய படைப்பில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, நீங்கள் காண மாட்டீங்க. என்ன காண மாட்டீங்க? மின் தஃபாவுத் ஜார் மஜ்ரூர் அது துணினா ஜர்ராவிக்குது. இப்போ நீங்கள் பார்த்தோன்னே சொல்கிறீங்கல்ல, மாஷாஅல்லாஹ் எக்ஸ்பர்ட் ஆகிடுங்க. நோமலாக வந்து இதோட அர்த்தம் இருந்தென்ற அர்த்தம் தான் வரும். ஆனால் இருந்தென்ற அர்த்தம் தான் வரும். மண்ணென்று யாரென்று வரும். ஆனால் இது மின்னுக்கு இருந்தென்று வரும். ஆனால் இன்னும் அர்த்தம் இந்த மின்னுக்கு 2-3 அர்த்தம் இருக்குதுமா. அதில் ஒரு அர்த்தம் தான் எனி என்ற அர்த்தம், எவ்வித என்ற அர்த்தம் இன வரும். எவ்வித இருந்து இன பாருங்க. தஃபாவுத் என்ற என்னை தாழ்வையும் ஏற்றத்தாழ், எந்தவித குறையும், எந்தவித ஃபால்ட்டும், எந்தவித மிஸ்டேக்கும் என்ற அர்த்தம் தஃபாவுத். சரிதானே? அது அர்த்தம் தான் இது. அப்போ இருந்து தாழ்வென்று வராதேம்மா. எந்தவித தாழ்வையும், எந்தவித குறையும், எந்தவித தவறையும், மிஸ்டேக்கையும் நீங்கள் காண மாட்டீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவன் படைப்பில் பாருங்கள். என்னை தரா என்ற எண்ணெய் நான் முதலில் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு விளங்கு தான் பாருங்கம்மா. தரா என்ற எண்ணெய் யார் பார்க்குறீ? அந்த விட சொல்ல நீங்கள் பார்க்குறீ. மா தரா என்றா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஓ நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஃபி ஹல்கி ரஹ்மானுடைய படைப்பில். இல்லைன்றது ஃபி. ரஹ்மானுடைய படைப்பில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ரஹ்மானுடைய படைப்பில் என்ன பார்க்க மாட்டீங்க? மின் தஃபாவுத் எவ்வித குறையும், எந்தவித தாழ்வையும், எந்தவித குறையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எந்த குறையும் இல்லை ரஹ்மானுடைய படைப்பில், எந்த குறையும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பற்றி சொல்கிறான்? இதுக்கு முந்தி என்ன படைப்பு சொன்னான்? வானத்தை சொல்கிறான். அவன் படைப்பில் நீங்கள் எந்த குறையும் பார்க்க மாட்டீங்க. அப்படின்னா என்ன? நீங்கள் வானத்தை பாருங்கள், குறை கண்டுபிடிங்க. வானத்தை பார்த்து
குறை கண்டுபிடிங்க. உங்களுக்கு என்ன சரி குறை பார்க்கலுமாண்டு கண்டுபிடிங்க. சரிதானே? ஓகேம்மா, சரி. அடுத்தது பார்ப்போம். சூரத்துல் முல்கில் ஃபர்ஜியில் பசர ஹல் தராமின் ஃபுத்தூர். ஓகே, ஃபா என்றா என்ன? எனவே. எனவே என்று எடுக்கலும், இன்னும் எனவே, பிறகு அப்படி ஒரு அர்த்தம் எடுக்கலும். இன்னும் அஸ்ரத் வந்து எனவே என்ற அர்த்தத்தை கொடுத்திக்கிறாரு. நாங்கள் படிக்கல. ஃபா வந்து வாமாயே தானும்மா. ஹர்ஃப் சபபியின. அது வந்து சேர்க்கிற ஹர்ஃப். ஃபா வா எல்லாம் சேர்க்கிற ஹர்ஃப். ஃபர் இர்ஜி இர்ஜி என்று சொன்னா உம்மா, இது வந்து இது அந்த இது வந்து என்னன்னு சொன்னா, இது இர்ஜின்னு நினைக்கிறேன். இர்ஜி தான் இதை சேர்க்கல. இர்ஜி இல் பசர். அப்ப இர்ஜி சுக்குன் ஆவு இயானா சுக்குன் ஆவு. அப்ப இது என்ன? கட்டளை. சுக்குன் வாரேண்டா கட்டளை. கட்டளை யாருக்கு எடுக்கிறேன்? உங்களோட முன்னுக்கு இருக்கிறவர் தான். மிகவும் கனம் இல்லாதது சுக்குன். அந்த இர்ஜி பாருங்க, அது அலிஃப் வந்துக்குது. கணிதான் அது அலிஃப். இதை தனியாக வாசிக்கலாம் சொல்லி அலிஃபை போட்டிக்குது இர்ஜி. அப்போ என்ன இர்ஜி என்ன அர்த்தம்? ரஜா என்று சொல்ற வந்து திருப்புவீராக. ரிஜா இன்னால ராஜு நாங்கள் திரும்பி போகிறேன். திருப்புறேன்ற அர்த்தம். திருப்பி பாரு. சரியா? பசரண்டா என்ன? அப்புறம் என்னத்தை திருப்பி நாங்கள் பார்க்குறேன்? பார்வையா. பசரண்டா பார்வை. நீங்கள் அந்த இதுக்குள்ளே இருக்குது. இர்ஜிக்குள்ளே அந்த இருக்குது. நீங்கள் கட்டளை இட்ரை. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? திரும்பி பாருங்க. ஃபர்ஜியில் பசர ஹல் தராமின் ஃபுத்தூர். ஹல் என்றது வந்து கேள்விக்கு வர வார்த்தைம்மா. எதுக்கு? கேள்வி. தரா பார்க்கறது. மாஷாஅல்லாஹ். யாரு பார்க்கறது? அந்த ஹல் தரா. சரிதானே? தரா என்றே பார்க்கறது. அந்த தரா நீங்கள் பார்க்குறீங்க. சரிதானே? ஓகே. ஃபர்ஜிகில் பசர முதல்ல தமிழை வாசிச்சிருப்போமே. எனவே நீர் மீண்டும் மீண்டும் பார்வை திருப்பீராக. ஏதாவது ஒரு பிழையை நீர் பார்க்கிறா. ஓகே, அப்போ இது தமிழை வாசிட்டு எடுத்தால் உங்களுக்கு லேசாயிக்கும் சொல்கிறது. எனவே என்றது தான் இந்த ஃபா. சரிதானே? நீர் மீண்டும் நீர் மீண்டும், அது மீண்டும் தான் இர்ஜி. நீர் மீண்டும் பார்வை திருப்பீராக. நீ மீண்டும் திருப்பீராக. இது மூணும் தாம்மா இர்ஜி. அந்த இர்ஜி. சரிதானே? எதை திருப்புங்க? பார்வைய. பசர. ஏதாவது ஒரு பிழையை நீர் பார்க்கிறீரா. இந்த பார்க்கிறா என்ற கேள்வி வஞ்சியேன் ஹல் சுட்டி. தரா என்றது பார்க்கிறே. நீ பார்க்கிறே. ஹல் வந்த சுட்டி அதை கேள்வியா மாத்தணும். நீ பார்க்கிறத எப்படி நாங்க கேள்வியா மாத்துறே? நீர் பார்க்கிறீரா. ஹல் தரா. தரா என்றா நீ பார்க்கிறீர், நீங்க பார்க்குறீங்க. ஹல் வந்த சுட்டி அதை கேள்வியா மாற்றணும். நீங்க பார்க்குறீங்களா கேள்வியா மாற்றணும். ஹல் படிக்கல. இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புதிய சூழல் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இதை ஹல் வந்து கொஸ்டின் கூட எதுன்னு படிங்க. கேள்விக்கு வாரே. தரா என்றே நீங்கள் பார்க்குறீங்க. ஹல் தரா நீங்கள் பார்க்குறீங்களா. என்ன பார்க்குறீங்களா? எனி ஃபுத்தூர் ஏதாவது ஒரு பிளவை பார்க்கிறீர்களா. ஃபுத்தூர். அப்போமா ஃபுத்தூர் என்றா என்ன அர்த்தம்? ஓர் பிளவை. எந்த பிழையும். நாங்கள் நேரத்தோட படித்தோம்னா தஃபாவுத். அதுவும் வந்து அது என்ன அர்த்தம்? அசத் கொடுத்திருக்கிறாரு தாழ்வை. அதுவும் ஃபோல்ட் அண்ட் எடுக்கலும். இதில் ஒரு ஃபோல்ட், ஒரு மிஸ்டேக், ஒரு சின்ன பிளவு சரி அதில் இல்லை. அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன், என்ன நீங்கள் திருப்பியும் பாருங்கள். திரும்பி என்ன செய்யுங்க? கண்ணை திருப்பி பாருங்கள். ஒரு தரக்கா இல்லை, 2 தரக்கா. இப்போ இதை வந்து ஒரு தரக்கா 2 தரக்கா இல்லை, நீங்கள் திரும்பி பாருங்கன்ட்டு எடுக்கணும். ஃபர்ஜியில் பசரேண்டா நீங்கள் திரும்பி பாருங்கள். ஒரு தரக்கா நீங்கள் வானதை பாருங்கள், பிழை விளங்குச்சா இல்லை, மறுபடியும் பாருங்கள், பிழை விளங்குச்சா இல்லை, மறுபடியும் பாருங்கள். பார்த்து கொண்டே நில்லுங்க. நீங்கள் என்னது உங்களுக்கு ஒரு பிழையும் வானத்தில் கண்டுபிடிங்க. சுப்ஹானல்லாஹ். சரிதானேம்மா? அப்போ இப்போ இதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு பார்ப்போம். ரைட், ஓகே. ஒன்றாவது இர்ஜி. ஃபா என்றா எனவே, இர்ஜி என்றா நீங்கள் என்ன செய்யுங்க? திரும்பி மீண்டும் திருப்புங்க. என்னத்தை திருப்புங்க? பார்வையை நீங்கள் திருப்புங்க. இர்ஜி என்றா திருப்புங்க எடுங்க. நீங்கள் திருப்புங்க. அந்த இர்ஜி நீங்கள் திருப்புங்க
பார்வையை தீர்ப்புங்க. கல் ஹல் தரா என்றா பார்க்குறை, அந்த தரா நீங்கள் பார்க்குறை. ஹல் என்றா கேள்வியாக மாத்துறை. நீங்கள் பார்க்கலையா அப்படியா? நீர் பார்க்குறீரா, நீங்கள் பார்க்குறீங்களா. மின் ஃபுத்தூர் ஏதாவது ஒரு பிழை, அல்ல சும்மா கேள்வி கேட்குறாங்க என்கிட்ட. நீங்கள் ஏதாவது ஒரு பிழையை பார்க்குறீங்களா? ஹல் தரா மின் ஃபுத்தூர், நீங்கள் ஏதாவது ஒரு பிழையை பார்க்குறீங்களா? நீங்கள் திரும்பியும் பாருங்கள், உங்களோட பார்வையை திருப்பியும் திருப்புங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பிழை அதில் பார்க்குறீங்களா என்ற அர்த்தம் தான் இன்னும் வருது. சரிதானேம்மா? ரைட், விளங்கிச்சா இந்த சப்ஜெக்ட்? என்ன சரி கேள்விக்குதா? நாங்கள் இன்ஷால்லா இந்த 3 ஆயத்தோடு இன்றைக்கு நிப்பாட்டுவோம். இன்ஷால்லா நாளைக்கு 4, 5, 6 அது அடுத்த ஆயத்தோடு படிப்போம் இன்ஷால்லா. இன்றைக்கு நீங்கள் படித்த வார்த்தைகளை நினைவு வச்சுக்கோங்க. இறுஜி என்றது திரும்புறது, பசர் என்றது பார்வை, ஹல் என்று கேள்வி, தரா என்றது பார்க்குற. இது திருத்தொடக்க வந்துட்டு மின் என்றது ஏதாவது, ஃபுத்தூர் என்றது ஒரு பிழைவு என்ற அர்த்தம் வரும். சரிதானேம்மா? பிளவு. இப்போ இப்போ 2-3 தடவை நீங்கள் ஓத போகலை, உங்களுக்கு இது வந்துடும். இதில் வேறு தர்ஜமாக்கலையும் தான் அது உங்களோட அப்பொண்ணு தந்தேன், அதையும் கொஞ்சம் போய்ட்டு பாருங்கள் இன்ஷால்லா. அதுக்கப்புறம் இது முக்கியமான விஷயம், படிக்கிறது இல்லை. இப்போ நோக்கம் படிக்கிற மட்டும் இல்லை, என்ன செய்யணும்? அடுத்த விலகி இல்லை, வாழ்க்கைக்கு எடுக்கணும். இந்த ஒவ்வொரு ஆயத்தையும் வாழ்க்கைக்கு எடுக்கணும். உங்களோட ஒவ்வொரு செயலும் நல்ல செயலாக மாறணும். நாங்கள் எந்த நேரம் சொல்ல, யாரெல்லாம் நீ என்ன மௌத்தை முடிவு பண்ணிட்டாய், மௌத்தை எப்போ வருமென்று தெரியா, எனக்கு வாழ்க்கையை தந்திக்கிறாய், நீ அதை பசங்க ரப்புக்கிட்டே நாங்கள் உதவிக்கணும். யாரெல்லாம் எனக்கு எந்த நேரம் கோவம் வருது, யாரெல்லாம் எனக்கு குவாலிட்டி சரியில்லையா, இல்லை நீ எனக்கு அழகான முறையில் அமல் செய்து நீயே உதவி செய். நாங்கள் அந்த குர்ஆனை விளங்கி ஓதி ரப்புக்கிட்ட துவா கேட்டோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களோட வாழ்க்கை அழகாக்கினோம், எங்களோட குவாலிட்டிஸ் அழகாக்கணும். சேவமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களுக்கு எல்லாரையும் இது குர்ஆனை விளங்கி அதைப்படி அமல் செஞ்சு முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸ்ஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.